ஔவையாரில் தொடங்கி இத்தனை பேர் வந்து கல்வியில் சிறந்திருக்காங்க, நிர்வாகத்தில் சிறந்திருந்திருக்காங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க பெண்கள். அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் காலத்தோட பெருமையெல்லாம் பேசும்போது பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சு, வாக்குரிமை இருந்துச்சு, அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கோம். அங்கேருந்து 2024க்கு வர்றோம். இந்த அரங்கத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எவ்வளோ பேர்னு கேட்டப்போ எவ்வளோ பேர் கை தூக்கணும்? கிட்டத்தட்ட 50%. எங்கே 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வியில், அதிகாரத்தில், சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த இடத்துல பெண்கள் இருந்த தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னா மீண்டும் முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிற 2024 இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கள் என்னவா இருக்காங்கன்னா கையெழுத்து போட தெரியும், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க, அப்படிங்கிற ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, படிக்க தெரியும், எழுத தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டி காலத்தில் கை நாட்டு தான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சமூக நீதினா ஒரு பெரிய அரசியல் கொள்கை அப்படிலாம் பார்க்காதீங்க, அது தனித்து அப்படி வச்சுருவோம். இது ஒரு அரசியல் கட்சிக்கான சொந்தமானதோ அல்லது ஒரு அரசியல் கொள்கைக்கானதோலாம் இல்லை. சமநீதி, அவ்வளோதான். சக மனிதனை நேசிக்கக்கூடிய, எல்லோருக்குமான எல்லா உரிமைகளையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான சுகாதாரம், அவர்களுக்கான வீடு, இவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லோருக்கும் இருக்கணும், இந்த வாய்ப்பு இருக்கணும். இந்த வாய்ப்பை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய திறன்ல அவங்க என்னவா வேணா வரலாம். ஆனால் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுறது இருக்கு இல்லையா? இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வறுமை, பெரிய கொடுமை அப்படின்னா காசு இல்லாமல் இருக்கிறது, அல்லது கல்வி இல்லாமல் இருக்கிறது, அல்லது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுலாம் இல்லை. வாய்ப்பு மறுக்கப்படுறது தான் ஆகப்பெரிய குறைபாடு அல்லது ஒரு பெரிய சிக்கல். ஒரு நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதர் சைடோட வேர்ஷன் கட்டாயம் வாங்கணும். ரொம்ப பேசிக் ரூல் அது. அதர் சைடோட வேர்ஷன் அது தப்பாக கூட இருக்கலாம், உண்மைக்கு புறம்பானதாக கூட இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனால் அதர் சைடோட ஒரு வேர்ஷன், ஒருத்தரை குற்றம் சாட்டும் போது அவங்க தரப்பு நியாயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க தரப்போட வேர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது கட்டாயம் கொடுத்தாகணும். நியூஸ் மீடியாவில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கீங்க, செய்தித்தாள் அல்லது காட்சி ஊடகங்களாக இருக்குது, தொலைக்காட்சிகள், அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இணையதளங்களாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதா அல்லது என்டர்டைன்மெண்ட்டாக மாறி இருக்கா? நியூஸை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிருக்கிறோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் எனக்கு இருக்குது. வணக்கம் நண்பர்களே. இளைஞர்களை பார்த்துட்டே இருக்கிறது, அவர்களோட உரையாடுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா எனக்கு உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் நிறைய அம்சங்கள் இருக்குது. நாங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஜேர்னலிசத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்கள், புதிய கற்றல் அப்படிங்கிறது தான் இருக்கும். வாழ்க்கையே அப்படி தான், ஜேர்னலிசம் இன்னும் ரொம்ப முக்கியமாக. ஸோ ஒரு பத்திரிகையாளனா நமக்கு முன்னாடி நடக்கிற எந்த ஒரு நிகழ்வுலையும் நம்ம அதை கடந்து போக மாட்டோம். நமக்கு முன்னாடி சக மனிதருக்கு நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு அநீதி நடக்குது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை கடந்து போகக்கூடிய மனநிலை இருக்காது. அந்த அந்த ரொம்ப அடிப்படையாக அது ஒன்று இருக்கணும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் எனக்கு என்னன்னு நகர்ந்து போக மாட்டோம். இது ஏன் நடக்குது, இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு எல்லையிலேருந்து நம்ம அதை கவனிப்போம். குறைஞ்சபட்சமாக அதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சம். இது நம்ம ஜேர்னலிசம்லாம் வரத்துக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஒரு சக மனிதர்களை நேசிக்கிறது, சக உயிரினங்களை நேசிப்பது. இந்த உலகம் எல்லாருக்குமானது, இயற்கை பொதுவானது தானே. காற்று, மழை எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. ஆனால் கல்வியும் மற்ற விஷயங்களும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கா? எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கா? எல்லோருக்கும் ஒரே விதமானதாக இருக்கா? வாய்ப்பு ஒரே விதமாக இருக்கா? அப்படிங்கிற அடிப்படை கேள்வியிலேருந்தே தொடங்கும். அப்போ எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை நாம் வந்து அதுதான் சமநீதி அப்படிங்கிறோம். அதுதான் சமூக நீதியும் கூட. எல்லோருக்குமான விஷயங்களே கிடைப்பது, ஒருங்கிணைந்த வளர்ச்சி இப்படிலாம் இருக்குது. ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியாக தான் வளர முடியும், தனி மனிதர்களாக வளர்ந்து நின்ற முடியாது. நாம் யாருமே தனி மனிதர்கள் இல்லை, இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான். நாம் வளர்கிறதுக்கு, நம்மளோட வளர்ச்சியில், நம்மளோட படிப்பில், நம்முடைய எல்லா விதமான விஷயங்கள்லையும் இந்த சமூகத்தோட பங்களிப்பு இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. நாமும் சமூகத்தோட ஒரு அங்கம் தான். நாம் வளர்ந்த பிறகு இந்த சமூகத்தில் தான் நம்ம இருக்க போகிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க, ஊராக இருக்கும், நம்ம ஊர், நம்ம மாவட்டம், நம்ம மாநிலம், நம்ம நாடு, நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம், இது எல்லாமே வந்து நமக்கானது. எல்லாம் சேர்ந்து தான் அதில் வசிக்கிறோம், இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும்போது அப்படியான ஒரு சமநிலை இருக்குதா அப்படிங்கிற அடிப்படை புரிதலிருந்து அந்த விஷயங்களை நம்ம அணுக வேண்டி இருக்கிறது. ஒரு சக மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, சக உயிரினத்துக்குன்னு கூட சொல்லுவேன், மனிதர்கள்னு கூட இல்லை, சக உயிரினங்களுக்கு என்ன நடந்தாலும் அதில் தான் இப்போ வந்து எல்லா ரைட்ஸும் பேசக்கூடிய ஒரு காலம். இன்னைக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸுங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைல்ட் ரைட்ஸ்லேருந்து
விலங்குகளுக்கான உரிமை வரைக்குமான எல்லா விஷயங்களையும் நம்ம பேசக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அது ஒரு மெச்சூர்ட் சொசைட்டி. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சொசைட்டியாக எவ்வளோ வந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அது உலகம் முழுக்க எப்படி வளர்ந்துருக்குது, இந்தியா எப்படி வளர்ந்துருக்குது, தமிழ்நாடு அதில் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்குமான புரிதலும் ரொம்ப அவசியமாக இருக்குது நமக்கு. அந்த அடிப்படையில் இருக்க இது ஏன் நான் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக வரக்கூடியவர்களுக்கு பேசிக்காக சில அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம். சொசைட்டி பற்றின புரிதல், நான் எங்கே இருக்கிறேன், நம்மை சுற்றி உலகம் என்னவா இருக்குது, நாம் எந்த ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், எந்த சூழலில் இருக்கிறோம், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற இன்னைக்கு வேற, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற இன்னைக்கு வேற. அப்போ இந்த புரிதலோடு தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வர வேண்டியிருக்கும். நம்ம பெருமையாக தமிழ் சமூகத்தினுடைய பெருமைகள் பல விஷயத்தை பேசுவோம். நீங்கள் பல மேடைகளில் பார்த்துருப்பீங்க. தமிழர்களுக்கான தொன்மை பற்றியெல்லாம் நிறைய நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். நமக்கான அறிவு, நமக்கான பொருளாதாரம், நாம் என்னவாலாம் இருந்தோம், சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்தோம், தஞ்சாவூர்லேருந்து தம்பி வந்திருக்கார், ராஜராஜ சோழனை பற்றி பெருமையாக பேசுவோம், ராஜேந்திர சோழனை பற்றி பெருமையாக பேசுவோம், அவருடைய ஆட்சி முறை பற்றியெல்லாம் ஆகச்சிறந்த ஒரு பெரிய வரலாற்று பின்புலத்தோட தமிழ் சமூகம் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் பேசுவோம். கேட்டிருக்கீங்க இல்லையா? அது அந்த பெருமை நமக்கு இருக்குத்தானே செய்யுது. புறநதி நதி நாகரிகத்தில் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறோம். அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறோம். வெறும் இலக்கியங்கள் மூலமா இல்லை, கல்வெட்டுகள் மூலமா இல்லை, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கோம். இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயங்கள் இல்லையா? தமிழ் சமூகம் அல்லது எங்கிருந்து நம்முடைய ஆரிஜின் இருக்குது அப்படிங்கிறது. நான் தமிழ் சமூகம்னா தமிழ் மொழின்னு இல்லை, அவங்கவுங்க மொழி சார்ந்ததாக இருக்கலாம். யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் அந்த மொழி சார்ந்து அவர்களுக்கான பின்புலம் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. அப்போ சங்க இலக்கியங்கள் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க குறைந்தபட்சமாக. அப்போ நம்ம வந்து இவ்வளவு பெண்பார் புலவர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம பெருமையாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஔவையார்லேருந்து நச்சினார் நிறைய சொல்லுவார், பட்டியல் சொல்லலாம். 33 பேர் சங்க இலக்கியங்களில் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய பெருமைகள். நிறைய படிச்சுட்டே இருக்கிறோம். எல்லா நேரங்களையும் ரொம்ப அழகாக மேடைகளில் நிறைய பேர் பேச கேட்டிருக்கிறோம். ஔவையார் வந்து வெறும் புலவராக இல்லை, அவங்க வந்து மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அதிகமான்ட்ட போய் நீ இது செய்ய, போர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல, 2 நாடுகளுக்கு இடையில போர்லாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கணும், அவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், என்ன ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்கணும். வெறும் ஒரு கல்வி மட்டும் இல்லை, அதை தாண்டின ஒரு பெரிய நிர்வாகத்திறன் இதெல்லாம் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்படியே அதை கடந்து வந்தோன்னா அது எப்போ, அது சங்க இலக்கிய காலம்னா என்ன, ஒரு 2200 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சொல்லலாம். கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டுன்னு கவிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கல்வெட்டு துறையில் இருக்க தம்பிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தோராயமாக 2200 ஆண்டுகள் அப்படின்னு வச்சோம்னா, அப்போ ஔவையாரில் தொடங்கி இத்தனை பேர் வந்து என்னவா இருந்திருக்காங்க, கல்வியில் சிறந்திருக்காங்க, நிர்வாகத்தில் சிறந்திருந்திருக்காங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க பெண்கள். அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் காலத்தோட பெருமையெல்லாம் பேசும்போது பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சு, வாக்குரிமை இருந்துச்சு, அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கோம். அங்கேருந்து 2024க்கு வர்றோம். 2024க்கு வந்து இந்த அரங்கத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எவ்வளோ பேர்னு கேட்டப்போ எவ்வளோ பேர் கை தூக்கணும்? கிட்டத்தட்ட 50%. எங்க 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வியில, அதிகாரத்துல, சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த இடத்துல பெண்கள் இருந்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா, மீண்டும் முதல் தலைமுறை பட்டதாரியா நான் வரேன் அப்படின்னு சொல்ற 2024 இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கள் என்னவா இருக்காங்கன்னா, கையெழுத்து போட தெரியும், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற, ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, படிக்க தெரியும், எழுத தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டி காலத்துல கை நாட்டு தான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் சமூகத்துல கல்வியும் நிர்வாகத்திறனும் பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலையும் உயர்ந்த ஒரு தமிழ் சமூகம் இப்ப திருப்பி வந்து கல்விக்கான உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். முதல் தலைமுறையா நான் வந்து கல்லூரிக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். அப்ப இடையில என்ன நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எங்க போச்சு நம்முடைய கல்வி உரிமை? ஒரு பண்பாட்டு போர் நடந்திருக்குது, இடையில நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கல்வி எனக்கு கிடைக்க வேணுங்கிறதையே உரிமையா பேச வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். எப்ப இருக்கிறோம்னா 2024 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இங்க வந்து அதை பற்றின சமூக நீதி பற்றின பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. சமூக நீதினா ஒரு பெரிய அரசியல் கொள்கை அப்படிலாம் பார்க்காதீங்க, அதை தனித்து அப்படி வச்சுருவோம். ஒரு அரசியல் கட்சிக்கான சொந்தமானதோ அல்லது ஒரு அரசியல் கொள்கைக்கானதோலாம் இல்லை, சமநீதி அவ்வளவுதான். சக மனிதனை நேசிக்கக்கூடிய, எல்லோருக்குமான எல்லா உரிமைகளையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில்
அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான சுகாதாரம், அவர்களுக்கான வீடு, இவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லோருக்கும் இருக்கணும், இந்த வாய்ப்பு இருக்கணும். இந்த வாய்ப்பை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய திறன்ல அவங்க என்னவா வேணா வரலாம். ஆனா இந்த வாய்ப்பு மறுக்கப்படுறது இருக்கு இல்லையா, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வறுமை, பெரிய கொடுமை அப்படின்னா காசு இல்லாமல் இருக்கிறது, அல்லது கல்வி இல்லாமல் இருக்கிறது, அல்லது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுலாம் இல்லை. வாய்ப்பு மறுக்கப்படுறது தான் ஆகப்பெரிய குறைபாடு அல்லது ஒரு பெரிய சிக்கல். அப்போ அதையெல்லாம் களைய வேண்டிய ஒரு தேவையில் இந்த சமூகம் இருக்கிறது அப்படிங்கிற புரிதலோடு நாம் இந்த துறைக்கு வரணுன்னு தான் நான் பேசிக்காக சில விஷயங்களை சுட்டி காட்ட முயற்சித்தேன். நம்முடைய தமிழ் பெருமை, தமிழ் தொன்மை, மொழியினுடைய கலாச்சாரம் இதெல்லாமே இருக்குது அதோடு சேர்ந்து. ஆனால் இன்றைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம் பெருமையாக சொல்ல முடியும், இப்போ தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்திருக்கோம், இதெல்லாம் இருந்தாலும் ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு தான் கல்வியில், சுகாதாரத்தில் மற்ற மாநிலங்களை விட மிக உயர்ந்த இடத்துல இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அடிப்படையான அம்சமாக இந்த சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. இதை பற்றின நிறைய கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு இருக்கிறது நல்லது. இப்போ இடஒதுக்கீடு பற்றிலாம் பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கிறீங்க, அது சரி தப்புன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க, இளைஞர்களே. அதுலேருந்து வரக்கூடியவங்களே அது தவறுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நீண்ட விவாதம், அது இந்த நேரத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்கிறது ரொம்ப அவசியம். அது சரியா தப்பாங்கிறது தான் ரெண்டாவது. ஆனால் குறைந்தபட்சமான பார்வை நமக்கு வேணும். ஒரு பத்திரிகையாளராக வரும்போது இதில் சரி இது தப்பு அப்படிங்கிற எல்லையிலேருந்து வர வேண்டியிருக்கும். நான் பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்குறேன், தலைப்புக்கு வரேன். 21ஆம் நூற்றாண்டில் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் அப்படின்ற தலைப்பு. அச்சு ஊடகங்களோட நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதனுடைய ரெலவன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் ரியாலிட்டி. அச்சு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2010 ஜாயின் பண்ண போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் டெய்லி நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் 52 லட்சம் காப்பீஸ் அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க பர் டே. இன்னைக்கு அதில் பாதி போனால் பெரிய விஷயம். கோவிட் நேரத்தில் பலருக்கும் அந்த இழப்பு அதுக்கு பிறகு இன்னைக்கு அச்சு ஊடகங்களுடைய அந்த இது ஸ்பேஸ் குறைஞ்சிச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப டிஜிட்டலாக மாறிட்டோம். இன்னைக்கு காட்சி ஊடகங்கள் வந்துருச்சு. இப்போ உங்களில் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும், நியூஸ் பேப்பர் படிக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் ஒரு 5லேருந்து 10 பேர் கை தூக்குவீங்க. ஏன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் ஆன் அ டெய்லி பேசிஸ் படிக்கிறீங்க? அச்சில் பேப்பராக படிக்கிறது, டிஜிட்டலாக பார்க்குறது நிறையா இருக்கும், பேப்பராக படிப்பீங்களா இருக்கும். தினசரி நான் செய்தித்தாள் படிக்கிறேன் அப்படின்னா இது அதிகப்படியான எண்ணிக்கை தான். மகிழ்ச்சி, கிட்டத்தட்ட 12-13 பேர் இருக்கீங்க, இதுவே பெரிய எண்ணிக்கை. நான் என்னோட டிஜிட்டல் ஜேர்னலிசம் கோர்ஸ்க்காக ஒரு சர்வே பண்ணேன். இப்போ ரீசெண்டாக 2022 நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபெலோஷிப் பண்ணேன். அது கூகுள் ஸ்பான்சர்ட் ஈவெண்ட். அதுக்காக பண்ணும்போது கிட்டத்தட்ட 95% இளைஞர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடியவங்க, 25 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுடைய சாய்ஸாக இருந்தது. அல்லது செய்தி அவங்க அறிந்து கொள்வது அப்படிங்கிறது பெரும்பாலும் டிஜிட்டலாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வடிவிலான டிஜிட்டலாக இருந்துச்சு. அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவில் அவங்க டிஜிட்டல் ஆக்சஸ் தான் அவங்ககிட்ட நிறையா இருந்துச்சு. யூடியூப் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தான் இருந்துச்சு. காட்சி ஊடகங்களில் ஒரு 20-25% நான் சொல்கிறது முதல் தலைமுறையாக வரக்கூடிய உங்களை போன்றவங்களுடைய அந்த நியூஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ அச்சு ஊடகத்தினுடைய ரெலவன்ஸ் குறைஞ்சிச்சு. அவங்களும் இப்போ டிஜிட்டலாக மாறிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களும் டிஜிட்டலாக வெப் பேஜஸ்லாம் வச்சுட்ருக்காங்க. ஆனால் அச்சு ஊடகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. நான் எல்லா வகையான ஊடகங்களையும் பணியாற்றிருக்கிறேன். நான் முதல்ல தொடங்கினது அச்சுலேருந்து தான் தொடங்கினேன். வார பத்திரிகையில் இருந்திருக்கேன், அப்புறம் தினசரி பத்திரிகை, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போனேன், ஆங்கிலத்துலேருந்து அதுக்கப்புறம் தொலைக்காட்சி, அப்புறம் டிஜிட்டல் ஊடகம். எல்லாமே 2005 டிஜிட்டல் ஊடகத்தையும் தொடங்கணும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம் பற்றியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொதுவாக. இப்போ அச்சு ஊடகத்தில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்ன இருக்குன்னா, ஒரு 300 வேர்டில் ஒரு காப்பி எழுதணும், இல்லை 400 வேர்டில், இப்போலாம் 400 கொடுக்குறதில்ல யாரும், 300-350 வேர்ட்ஸ்னால் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படின்னாலும் கூட அதுக்கான ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 350 வார்த்தையில் ஒரு கட்டுரை எழுதுகிறோம், 400 வார்த்தையில் ஒரு கட்டுரை எழுதுகிறோம். இது தினசரிகளில் மேபி உயிர்மையில் அவர் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார். 2000 வார்த்தை வரைக்கும்லாம் காலம் போகும். அது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கக்கூடிய லாங்கர் காலம்ஸ். அதில் ஒரு ரிசர்ச் பேஸ்டாக இருக்கும், இல்லை ஒப்பீனியனேட்டடாக இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தினசரி பத்திரிகைகளில் அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்காது. அங்கே நம்ம ஒரு செய்தியாளராக நியூஸ் ப்ரெசன்டேஷன் காலம்ஸ்க்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த 350 வேர்ட்ஸ்க்கு கூட நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு வார்த்தை இங்கே ஏன் போடணும், ஏன் வேண்டாம் அப்படிங்கிற வரைக்குமான தெளிவோடு அதை பண்ண வேண்டியிருக்கும். அச்சு ஊடகத்திலேருந்து வந்தவங்க தான் காட்சி ஊடகத்தில் பெருமளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. இதனோட அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
அதில் மாற்றுக்கும் அதில் வந்து எக்ஸம்ஷன்ஸும் வந்திருக்கலாம். நீங்கள் குணசேகரன் எடுத்துக்கோங்க, நானும் இல்லை யாருன்னா நீங்கள் வந்து அச்சு ஊடகங்கள்லேருந்து காட்சி ஊடகங்களுக்கு வரும்போது ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கிராஸ் ரூட் பாலிடிக்ஸை பற்றின புரிதலும், நிறைய ஃபீல்டு ஒர்க் போயிருப்போம், நிறைய ரிப்போர்ட்டிங் போயிருக்கிறோம். அப்புறம் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானது. எழுதும்போது கிடைக்கக்கூடிய திறன் வந்து பேசுறதுல அவ்வளோவா இருக்காது. நீங்கள் எழுதும்போது இன்னும் நிறைய அதோடைய இது ரீச் ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து ட்விட்டரில் 2 வரி 3 வரியில் போடுறதுலாம் இன்னும் ரொம்ப வீரியமாக மாறுது. சுருங்க சொல்லும்போது இன்னும் வீரியமான ஒரு விஷயங்களை நோக்கி போயிட்டுருப்போம். அச்சு ஊடகங்களோட ரெலவன்ஸ் குறையுது, காட்சி ஊடகங்களோட ரெலவன்ஸ் கூடிட்டு இருக்கு. காட்சி ஊடகத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று தொலைக்காட்சிகள், இன்னொன்று டிஜிட்டலாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி காட்சியாக தான் இருக்குது. டிஜிட்டல் ஊடகத்துலேயுமே கூட வெப்சைட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை விட, டெக்ஸ்டாக படிக்கிற ஆடியன்ஸை விட பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் இன்றைக்கி அதிகம். அதான் ரியாலிட்டி. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 80-20ன்னு சொல்லலாம். வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறது அது வந்து சரியா தவறா அப்படின்னு கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். என்னங்க படிக்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது, நியாயமா அது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் என்னவா இருக்குன்னா படிக்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது, கேட்குறது அதிகமாகிட்டே இருக்குது, பார்க்குறது அதிகமாகிட்டே இருக்குது. இது வாசகர்களுடைய அல்லது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய தன்மை. ஆனால் பத்திரிகையாளர்களுடைய அடிப்படை தன்மை என்னவா இருக்குன்னா இது 2மே இருக்கணும். படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் வந்து அதுவும் ரொம்ப குறிப்பாக ஒரு பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா தினசரி செய்தித்தாள்களை படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் எல்லா விஷயங்களையும் படிக்கணும். இதுதான் அதுதான் எல்லைகள்லாம் இல்லை. ஏன்னா இது பரந்துபட்ட வாசிப்பு அப்படிங்கிறது வந்து பல விதங்களில் நம்மளை வந்து தனித்துவமாக கொண்டு வரும். நீங்கள் எல்லாருமே இப்போ நிறைய பேர் இங்கே செய்தித்தாள் படிக்கிறேன் அப்படின்றீங்க, ரொம்ப முக்கியமான அம்சம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு செய்தித்தாளுடைய ஒரு ஆர்டிக்கிளை படிக்கும்போது இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நான் சில சேஞ்சஸ் மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். தினத்தந்தி மாதிரி ஒரு தமிழ் பேப்பர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தந்தியோ ஹிந்து இவங்களோட பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அந்த ப்ரெஸ் ரிலீஸை அதோடைய முக்கியமான அம்சங்கள் அல்லது ப்ரெஸ் ரிலீஸ் முழுக்க அச்சிடப்படும், உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்படியே சொல்லுவாங்க. இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேஞ்ச் என்னவா இருந்துச்சு அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கேரி பண்ணுறதே கிடையாது. அன்டில் அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி பிக் நியூஸ். ப்ரெஸ் ரிலீஸோடைய 2 லைன் தான் இருக்கும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லக்கூடிய 1 லைனர்லேருந்து ஒரு ஆர்டிக்கிளை அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒப்பீனியன் கேட்பாங்க, ரியாக்ஷன் கேட்பாங்க, பர்செப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி தான் ஒரு ஆர்டிக்கிள் வரும். வெறுமனே ஃப்ளாட்டாக வராது. இன்னைய தன்மைக்கு நான் திரும்ப சொல்கிறேன், தொலைக்காட்சிகளுக்கு வந்தாலும் காட்சி ஊடகம் அது நீங்கள் டிஜிட்டல் என்னவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ அல்லது முக்கியமான வேறு தலைவர்களோ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் அடுத்த செகண்ட் அங்கே விழுந்துடும். டிவியில் பிரேக்கிங் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கிடைக்கும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ். அப்போ டிவியில் அதே விஷயத்தை சொல்கிறதன் மூலமாக என்ன தெரிய போகுது? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, ட்விட்டரில் இருப்பீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வரப்போது, ஏதோ ஒன்றில் இருக்க போகுது. அப்போ ஸ்ட்ரீட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான தேவைகள் குறைஞ்சிச்சு இன்னைக்கு. அந்த காலங்கள் அப்படி இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரெஸ் ரிலீஸும் பத்திரிகைகள் மூலமாக தான், வானொலி மூலமாகத்தான், தொலைக்காட்சி மூலமாகத்தான் என்ன சொல்கிறாங்க செய்தின்னு போய் சேரும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறதுங்கிறதுக்கான தேவையோ ஸ்பேஸோ இன்னைக்கு இல்லை. வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது என்னன்னா பர்செப்ஷன் இருக்கணும். ஒரு அறிக்கை வருது, அந்த அறிக்கையினுடைய தன்மை என்ன, எதற்காக சொல்லப்படுது, அதோட கடந்த கால ரெலவெண்ட் ஏதாவது நம்ம வந்து மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கலாம், அல்லது இதே விதமான ஒரு விஷயத்தை வேறு யார் பேசியிருக்கிறாங்க, அல்லது இதுக்கான ரியாக்ஷன் வேறொரு எதிர்த்தரப்புலேருந்து வாங்கக்கூடியது அப்படின்லாம் சேர்ந்து ஒரு முழுமையாக பர்செப்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளாக வர்றது தான் இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு தேவையாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சக்ஸஸ் அங்கே தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து அவங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது காட்சி ஊடகங்களை பற்றி சொல்லுது. ஒரு வேல்யூ அடிஷன் எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், நம்ம 1000 பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 1000 பேரோட ஒன்றா நாமளும் ஓடுறதுல ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து தனித்து நிற்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ அடிஷன் ஏதோ ஒன்று இருக்கணும் நம்ம லைஃப்பில். அதர்வைஸ் நம்ம டேலண்ட் ஏதோ ஒன்று இருக்கும், அங்கேருந்து நம்ம நிற்போம். அதில் தனித்து நிற்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அதுதான் அதில். ஸோ வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயத்தில். இது வந்து அச்சு ஊடகங்களுக்கு மட்டும் இல்லை, காட்சி ஊடகத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து தொலைக்காட்சிக்கு போகும்போது நான் என்னோட விமர்சனமாக இன்னைக்கு இன்டர்னலாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறது அல்லது பல மேடைகளில் நான் சொல்கிறது இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் செய்தி தொலைக்காட்சிகளில் ஒரு போதாமை இருக்குது. என்ன போதாமை இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் மியர் கவரேஜ் ஆஃப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சுருங்கிடுச்சு. இன்னைக்கு 80% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு தெரியல, 80% கண்டென்ட் ஃபார் டிவி இன்னைக்கு ஹோல் டே 24/7 போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய பெரும்பாலான செய்திகள் அப்படிங்கிறது வந்து
ப்ரெஸ் கவரேஜாக இருக்கும், ப்ரெஸ் மீட்ஸை கவர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஈவெண்ட், அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும், வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதோட கவரேஜ் அப்படின்னு இருக்கும். இதோட சுருங்கி போக முடியாதுல்ல. இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சொல்றதுக்கு நம்ம நண்பர்கள் போதும், கேமரா போதும், கேமராமேன் போதும். செய்தியாளர் ஏன் அங்கே தேவை? ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கு, ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா ப்ரெஸ் மீட்ல சொல்லப்படுற விஷயத்த மட்டும் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறது மட்டுமே இருக்காது. அப்போ இங்கேயும் நம்ம வந்து வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க காட்சி ஊடகங்கள் எந்த ஊடகம் எடுத்தீங்க, நீங்க 10 டிவி சொல்ல முடியும்னா 10 டிவியோட கண்டென்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். 80-90% கண்டென்ட் ஒரே விதமா இருக்கும். ஆங்கரை மாத்திட்டு லோகோவை மாத்திட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேமா இருக்கும். சின்ன உதாரணம் நமக்கு தெரிஞ்சு இங்கே கண்டதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துவுக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குமான ஒப்பீட்டை நீங்கள் ஒரு நாளில் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்ல அட்லீஸ்ட் 40-50% டிஃபர் ஆவாங்க. இவங்களோட செய்திகளும் அவங்க செய்திகளும் வேற வேறையா இருக்கும், வேற வேற விஷயங்களை அணுகியிருப்பாங்க. யூனிக்னஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமாக யூனிக்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து பத்திரிகையில் வரும்போது யூனிக்கா என்ன விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு நான் சொல்லலை. ஏன்னா அந்த டேர்ம் ரொம்ப மோசமாக இப்போ வந்து சிதைக்கப்பட்டுருச்சு. பிரேக்கிங், எக்ஸ்க்ளூசிவ், இதெல்லாம் அந்த தன்மை இழந்துட்டே போயிட்டு இருக்கு. அதனால நான் யூனிக்ன்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிறேன். எல்லாமே பிரேக்கிங்னு போடுறோம். இப்போ வந்து அது அஃப்கோர்ஸ் 24/7 சேனல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸில் அதெல்லாம் ஒன்றா இருக்கலாம். இவங்க ஒரு பிரேக்கிங் போடுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 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 ஸ்க்ரீன் வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும், ஏதாவது பெருசாக வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுலாம் பேசிக்கான தேவைகள். அந்த தேவைகள் அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனித்து நிற்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. யூனிக்னஸ்க்கு ரொம்ப பெரிய போராட்டம்லாம் தேவையில்லை. ஒரு ப்ரெஸ் மீட் போகிறீங்க, அந்த ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுறீங்க, பார்வைகள் தான் மாறுபடும். நீங்கள் வந்து அதில் 10 விஷயங்கள் பேசப்படும். அதில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம லீட் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயத்தை நம்ம சரின்னு சொல்கிறோம், அதுக்கான அடிப்படையான அம்சங்களை நம்ம பேக்கேஜில், நியூஸ் பேக்கேஜில் கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் பெருசாக கவனிக்கப்படும், பேசப்படும். இப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் ஆளே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதை செய்கிறவங்கலாம் தனித்து தெரியுறாங்க, அவங்கெல்லாம் ஸ்டார் ரிப்போர்ட்டர்ஸாக தெரியுறாங்க. ஸோ நான் இப்போ தான் அசஸ்மெண்ட் முடித்தேன், லாஸ்ட் இயருக்கான அசஸ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன். எங்களோட அப்ரைசல் இன்க்ரிமெண்ட்கானது. இந்த அசஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் அதில் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. கடந்த ஆண்டில் என்னுடைய பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த யூனிக்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். சொல்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கணும் இல்லையா. நான் இதை தனித்து செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நிறைவு நமக்கு இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஜேர்னலிஸ்டாக வந்த பிறகு என்ன வேணும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். காட்சி ஊடகங்கள் இப்போ வெறும் செய்திகளாக இருக்கா, அதுக்கப்புறம் விவாதம், அதுக்கப்புறம் அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி, இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்குது. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பலருக்கும் வெவ்வேறு விதமான ஆசைகள் இருக்கலாம், ஆர்வங்கள் இருக்கலாம். காட்சி ஊடகங்கள் அப்படிங்கிறத விட நீட்சியாக நான் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசத்தையும் பார்க்குறேன். டிஜிட்டல் வந்து காட்சியாக தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. பாட்காஸ்ட் இருக்குது, கேட்குறாங்க, பார்க்குறாங்க. இதை தவிர பெரும்பாலும் படிக்கிறது ரொம்ப குறைவு. நான் திரும்ப சொல்கிறேன், படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆங்கில தினசரி பத்திரிகையும் ஒரு தமிழ் தினசரியும் நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம். நாங்கள் ஒரு காலத்தில், இன்றைக்கி நானுமே குறைச்சிட்டேன், நானே ரியலைஸ் பண்ணுறேன். டூ மச் ஆஃப் கண்டென்ட் என்னை சுற்றி இருக்குது, அல்லது நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு 14 பத்திரிகைகளை படிச்சுட்டு இருந்தேன் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும். மினிமமாக வீட்டில் 4 பேப்பர் இருக்கும். ஆஃபீஸ் வந்த பிறகு கட்சி பத்திரிகை வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு கட்சி ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குது, தீக்கத்தில் ஒரு விதமாக இருக்கும், முரசொலியில் ஒரு விதமாக இருக்கும், நமது விஜயாவில் ஒரு விதமாக இருக்கும். இந்த பத்திரிகைகள்லாம் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? யாரோட என்னென்ன கட்சி பத்திரிகைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன காமிக்கும்னா உங்களுக்கு ஒரு பர்செப்ஷனை கொடுக்கும். தீக்கதிர் இந்த விஷயத்தை என்னவா அணுகுது, ஒரு சமூக பிரச்சனை ஒன்று இருக்கும், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கும், அதை தீக்கதிர் என்னவா பார்க்குது, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்கும். முரசொலி என்னவா பார்க்குது, அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வையாக இருக்கும். நமது எம்ஜிஆரும் நமது அம்மா இப்போ இது என்ன பார்க்குது, அதிமுக பார்வை என்னவா இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமான பத்திரிகைகள் நேரடியாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் சில புரிதல்கள் நமக்கு இருக்கும். ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவாக இருக்குது அப்படிங்கிறது. அதை தாண்டி தினசரிகள் இருக்கக்கூடியதில் நிறைய காலம்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த ஊடகத்திற்கு வந்தாலும் பத்திரிகைகளை படிக்கிறது, செய்திகளை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், நான் காட்சி ஊடகங்கள் பற்றின பேசினதுலேருந்து இன்னொன்று சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் பேப்பர் படி அப்படின்வாங்க, நியூஸ் பாரு அப்படின்வாங்க. இந்த 2 அம்சமும் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நான் எங்களுக்கு வந்து ஸ்கூலில் காலையில் ப்ரேயர் இருக்கும்போது ஒரு 6 ஹெட்லைன் வாசிக்கணும். ஸ்கூல் பீப்புள் லிட்டராக தினசரி செய்திகளை வாசிக்கணும் அந்த ப்ரேயருக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் அப்படி வாசிச்சிருக்கேன். செய்திகள் எடுத்துகிட்டு போய் அதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து தேர்வு செய்கிற முறை, எது முக்கியமான செய்தி அப்படின்னு தேர்வுலேருந்து நமக்கு அங்கேருந்து அடிப்படையான பயிற்சி அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி நம்ம எந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு.
இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதா ஊடகங்கள் இருக்கா? நியூஸ் மீடியா, நான் வந்து மற்றதெல்லாம் சொல்ல, ஜிசி அதெல்லாம் வேறு. நியூஸ் மீடியாவில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. செய்தித்தாள் அல்லது காட்சி ஊடகங்களாக இருக்குது, தொலைக்காட்சிகள், அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இணையதளங்களாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதா அல்லது என்டர்டைன்மெண்ட்டாக மாறி இருக்கா? நியூஸை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிருக்கிறோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் எனக்கு இருக்குது. நிறைய இடங்கள்ல அப்படியும் மாறி இருக்கு. இன்ஃபர்மேஷன் ரொம்ப குறைவாகும். அதையே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது சினிமா மட்டும் இல்லை, ஒரு செய்தியை பல்வேறு விதமாக ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணுங்கிற அந்த நெருக்கடியில் நம்ம அந்த இடத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுல எத்திக்கல் ப்ராக்டிஸ் அடிபட்டுரும், எல்லாமே அங்கே அடிபட்டுரும். ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ரொம்ப பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டிஜிட்டலாக வந்தீங்கன்னாலும் கூட தமிழில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சமீப காலங்களில் பார்க்குறதுல டிஜிட்டலுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலான்னு ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை உடைச்ச ஃபார்முலா நான் சொல்கிறேன். சி தான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலான்னு இருக்கக்கூடிய பலரும் சொல்லுவாங்க. கிரிக்கெட், கான்ட்ரோவர்சி, சினிமா, இந்த மூணும், அப்புறம் கிரைம், இதெல்லாம் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், நிறையா வியூஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான புரிதல் இருக்குது. அதில் உண்மையும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன். கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, கான்ட்ரோவர்சிக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, சினிமாவுக்கு இருக்காங்க, கிரைமுக்கு இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் இது தாண்டி இன்னொரு அம்சம் இருக்குது, அதுதான் அதிகமாக போகுது, எவர் கிரீன் கண்டென்ட்டாக இருக்குது. அது ஃபீல் குட் ஸ்டோரிஸ். நிறைய விஷயங்களை மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க, நல்ல விஷயங்களை பார்க்க விரும்புகிறாங்க, தன்னை சுற்றி இந்த உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க விரும்புகிறாங்க, நிறைய வியூஸும் வருது. இன்னொன்று இருக்குது, ஃபீல் குட் ஸ்டோரிஸோடு சேர்த்து எக்ஸ்பிளைனர்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கிலீஷில் நிறைய வந்துட்டுருக்கு. இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளைனர்ஸ், அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதோ, உலகம் முழுக்க எங்கே நடந்துட்டுருக்கோ, இன்றைக்கி வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றின தமிழில் எக்ஸ்பிளைனர்ஸ் கொடுக்குறது வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர், நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை இருக்குது, அதுக்கான தேடல் இருக்குது. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல பலரும் மெயின் ஸ்ட்ரீம் உட்பட இன்றைக்கி வந்து அதை கொடுக்கலங்கிறதுனால தான் அந்த தேடலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டிஜிட்டலாக வரணும், நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது, எக்ஸ்பிளைனர்ஸை பார்க்குறதுக்கு இன்டெப்த்தாக வரணும். இப்போ அந்த இடம் வரும்போது ஒரு எக்ஸ்பிளைனர் கொடுக்குறோன்னா உடனே அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. நான் கேள்விப்பட்டது, கவிஞரோட நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு போயிட முடியாது. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைனருக்கு நம்ம வந்து ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய பார்க்கணும், வெல் ரிசர்ச்டாக சொல்லணும். ஒரு விஷயத்த சொல்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக இன்னொன்று இருக்குது, எல்லா செய்தியாளர்களுக்குமானது ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஒரு செய்தியாளராக இருக்கவே முடியாது. நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம் பொறுப்பேற்கணும். இன்றைக்கி எது மிஸ் ஆகுது டிஜிட்டலில் அப்படின்னா, இந்த அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப குறையுது. ஏன்னா அங்கே கட்டற்ற ஒரு சுதந்திரம் இருக்குது, அப்படி இருக்கவே முடியாது. ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் எனக்கு இருக்குங்கிறதெல்லாம் அரசியலமைப்பு சட்டமே அப்படி தரல. ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா, சில தவறுகளை தடுப்பதற்கான ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெருமளவுக்கு தவறுகள் குறைவாக இருக்கும். தவறுகளே இல்லைன்னு சொல்லலை, குறைவாக இருக்கும். அதுக்கு அடிப்படையான காரணம், தெர் இஸ் an editorial board, there is a policy. இதெல்லாம் சரி, இது தவறு. அந்த பாலிசி சரியா தப்பான்னு நம்ம டிபேட் பண்ணலாம், அது வேறு. ஒவ்வொரு மீடியாவுடைய பாலிசி மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பாலிசியே இல்லாமல் இயங்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் பெரிய பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து நம்ம எல்லா எத்திக்ஸையும் உடைச்சிடறோம். வியூஸ் மட்டும்தான் கண்ணில் இருக்கும்னா எந்த எல்லைக்கும் போகலான்னு போகும்போது சிக்கல்களும் பெருசாக வரும், நம்பிக்கை இழப்புகளும் வரும். முதல்ல பெருசாக தோணும். ஒரு டிஜிட்டல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போலரைஸ்டு ஆடியன்ஸ் நான் பார்க்குற வரைக்கும், பொலிட்டிக்கலி போலரைஸ்டு. ஸோ ஈஸியாக உடனே வந்துடுவாங்க, ஆனால் அதே அளவில் கீழே போகும். பட் அங்கே என்ன தேவையாக இருக்குன்னா, இந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ்க்கான இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லையா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கான பொறுப்பு எனக்கு. ஒரு செய்தியாளராக நம்ம வந்து சொல்கிறோம், இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இன்றைக்கி நான் பேசுகிறேன், ஒரு விவாதம் நடக்குது, ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நான் என்ன வேணால் பேசிட்டு போயிட முடியாது. எனக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருக்குது. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கவிஞர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு தான் எல்லா முயற்சிகளும் நடக்குது. இவர் பேசுகிறதோ இல்லை மற்ற நண்பர்கள், மற்ற விருந்தினர்கள் வந்து பேசுகிறதோ, விவாதங்களை கட்டமைக்கிறதும் கூட
நான் அப்படியே அங்கங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன், பொருள் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு கொஷின் ஆன்சராகவும் நம்ம கொஞ்சம் போகலாம். விவாதங்களை கட்டமைக்கிறது, விவாதங்கள் மேலாம் பழைய விமர்சனங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. 1 மணி நேரம் பேசிட்டு எந்த தீர்வு இல்லாமல் முடிச்சுட்டு போயிடுறாங்க, வெட்டி பஞ்சாயத்து பேசிட்டு போறாங்க. இதுல என்ன அவசியம் இருக்கு? உங்க விமர்சனங்கள்ல நான் முழுசா மாற்று கருத்து இல்லைன்னா சொல்லலை, விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் அதை கடந்து இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் சமூகத்துல குறைந்தபட்சமான அரசியல் புரிதல் இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கு, படிக்கிறவங்க படிக்காதவங்க இல்லை. ஒரு விவசாய கூலியா இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்குமான அந்த பார்வை இருக்கு. அந்த பார்வை வந்து சரியா தப்பாங்கிறது இருக்கலாம், ஆனா குறைந்தபட்ச ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா இது எல்லாமே அது மூலமாக நடக்கிறது. அந்த அடிப்படையான ஒரு அந்த அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம இந்த விஷயங்களை அணுக வேண்டியிருக்கோம். நான் இன்னைக்கு வந்து காலையில ஒரு செய்தியை அப்ரூவ் பண்றேன், ஒரு விவாதத்துக்கு தலைப்பு அப்ரூவ் பண்றேன், ஒரு விவாதத்திற்கு ஒரு விருந்தினரை அழைக்கிறேன், ஒரு விவாதம் இப்படி அமையணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருக்க வேண்டியது குறைந்தபட்சமாக இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற குறைஞ்சபட்சமான ஒரு அம்சம் இருக்கணும். எந்த புரிதலும் இல்லாம எந்த நோக்கமும் இல்லாம நம்ம வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட முடியாது. அப்ப அது வந்து நிறைய தவறுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா தான் மாறும். அப்ப பேசிக்கா ஜேர்னலிஸ்டுக்கு இருக்க வேண்டியதுல முதல் தன்மை வந்து ஒரு சக மனிதர்களுக்கு சக உயிரினத்திற்கு என்ன ஒன்று நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ற ஒரு தன்மை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வருவோம். இப்போ அந்த ரியாக்ட் பண்ற தன்மையோட வரும்போது மகாலட்சுமி சொல்லக்கூடிய அந்த அம்சமும் ரொம்ப தேவை. ரொம்ப வந்து உண்மையா இருக்கணும், அல்லது எத்திக்கலா இருக்கணும். அவர் தம்பி சொன்னார், மணிகண்டன் சொன்னாரு. அதே போல தைரியம் இருக்கணும், துணிச்சலா சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் நிச்சயமா இருக்குது. துணிச்சல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெரிய நான் வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படிலாம் சொல்ல வரல. நான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய துணிச்சல், அவ்வளவுதான். நான் இது சரின்னு நினைக்கிறேன், நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் இதைத்தான் நினைத்தேன், இதை தான் செஞ்சேன், எனக்கு இது சரின்னு பட்டுச்சு, இதை நான் சொல்றேன்னு உறுதியாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நீங்க எடிட்டோரியல்ல பல நேரங்களில் இந்த கேள்வி வரும், இது சரியா தப்பா, அல்லது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தவருக்கு அதுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. இல்ல நான் அதை அப்படி கொடுக்கல, டெஸ்க்ல அப்படி பண்ணிட்டாங்க, அல்லது இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா நமக்கு இருக்கக்கூடிய தைரியம்னு நான் பார்க்கறது அதுதான். ஒரு கன்விக்ஷனலா இது சரின்னு படக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கான ஒரு விஷயம் தான் துணிச்சல், அவ்வளவுதான். அது இருந்தா போதும். இதெல்லாம் பேசிக்கான தேவைகள். ரிப்போர்ட்டிங் போறீங்க அப்படின்னா, ஏன்னா இங்க எவ்வளவு பேர் நீங்க ரிப்போர்ட்டிங் வரீங்கன்னு தெரியல, நான் அதனால சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நீங்க செய்தியாளர் ஆகிறதுங்கிறது அதுல பல அம்சங்கள் இருக்கு. டெஸ்க் ஒர்க் இருக்கலாம், ரிப்போர்ட்டிங் இருக்கலாம், நான் ஒரு டிவியோ அல்லது பேப்பருக்கோ சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கலாம், கிராஃபிக்கலா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பல தகுதிகள் இருக்கு, பல்வேறு விதமா இருக்கீங்க. ரைட்டருக்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்டர் எல்லாரும் ஜேர்னலிஸ்ட் இல்லை, ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் ரைட்டர் இல்லை. எனக்கு ரைட்டிங் வராது, அதனால நான் ஜேர்னலிஸ்ட்னு நான் சின்ன வயசுல தெளிவாக முடிவெடுத்தது. எனக்கு ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண தெரியும், அதுல எது சரின்னு சொல்ல தெரியும், அதை கொண்டு வந்து சொல்ல தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த திறனையும் மேம்படுத்திக்கணும். எழுத்தும் பேச்சும் ரொம்ப அவசியம். அது எல்லாமே பழக்கத்துல வர்றது தான், சித்திரமும் கைப்பழக்கம் தான். அப்புறம் அப்படி சொல்லி அதுல இருந்து வந்துடக்கூடிய அம்சங்களாக தான் இருக்கும். அப்ப செய்தியாளருக்கு ரொம்ப அம்சமா ரொம்ப அடிப்படையான இருக்கணும். நம்ம சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப டூ டெக்னிக்கலான அம்சங்கள் தான். ஒரு முதல் 5 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊடகத்துல வந்து முதல் 5 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அந்த 5 ஆண்டுகள்ல நீங்க என்ன அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க கான்டாக்ட்ஸை பில்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்க அரசியல் புரிதல் எடுத்துக்கிறீங்களோ, அதுதான் உங்க கெரியர் முழுக்க நிற்கப்படுது. அது பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நான் வந்து என் கெரியர் தொடங்கும் போது ஒரு விஷயம் வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து தொலைபேசி மட்டும்தான் இருந்துச்சு, மொபைல்லாம் இல்லாத காலகட்டம். பேஜர் காலத்துல நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு மொபைல்லாம் வந்துச்சு. தினசரி 5 பேரை நான் புதுசா சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டமாக வச்சிருந்தேன். நான் ரிப்போர்ட்டிங்ல கப் ரிப்போர்ட்டரை நான் ஜாயின் பண்ணும்போது புதிதா 5 பேர், அது யாரா வேணா இருக்கலாம். அது ஒரு டிரைவரா இருப்பாரு, ஒரு தேநீர் கடையில் இருக்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு, அல்லது ஒரு டெபுட்டி ஒரு செக்ரட்டரியா இருப்பாரு, சீஃப் செக்ரட்டரியும் பார்க்குறேன். எல்லா விதமான மனிதர்களையும் சந்திப்பேன். புதிதாக 5 பேர் அப்படின்னு வச்சிருப்பேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் வாங்குவேன். என் டைரியில வந்து டெய்லி 5 நம்பர் புதுசாக ஆட் ஆகும். இதை டைரி எழுதிட்டு இருந்த காலம். இப்போ நம்ம வந்து எல்லாம் மொபைலில் வந்துட்டோம், கான்டாக்ட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் இப்போ உங்கள் மொபைலில் உங்கள் கான்டாக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அவங்களோட தொடர்ச்சியான ஒரு உரையாடல் தேவைப்படும். உங்களுக்கு தெரியும் யார் சோர்ஸ் அப்படின்னு. செய்திக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நிறைய அலுவலகங்கள் இருக்கவங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய திறன் செய்தியாளராக. அப்படி ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கான சோர்ஸ் அது. நீங்கள் அவங்களை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது ரெண்டாவது. அந்த செய்தி அந்த அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வேற எந்த நோக்கம் இருக்காது. நான் இந்த ஒரு விஷயம் நடக்குது, இதை சொல்லணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒருத்தர் மேலே பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் ரொம்ப முக்கியம்.
நம்முடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நம்பகத்தன்மை நம்முடைய வாசகர்களுக்கும் நம்முடைய பார்வையாளர்களுக்கும் நாம் எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ சோர்ஸ் கிட்டையும் அதே அளவுக்கு நம்பிக்கையா இருக்கும். ஒரு செய்தியை வாங்குறோம், இன்னார் தான் கொடுத்தார் அப்படிங்கிறதுலாம் வெளியில தெரியாம கடைசி வரைக்கும் அதை வச்சுட்டே இருப்போம். இது ரொம்ப முக்கியமானது, கிரெடிபிளா இருக்கிறது சோர்ஸ் டெவலப்மெண்ட்ல. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, அவங்களோட தொடர்ச்சியான உரையாடல்களை மேற்கொண்டுட்டே இருக்கும். ஒரு அடிப்படையில் என்னன்னு, இது ரொம்ப பேசிக், நீங்க எவ்வளவு பேர் ஜேர்னலிஸ்ட் வர போறீங்கன்னு தெரியல, வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து பெரும்பாலும் இன்னைக்கு என்னோட தம்பி தங்கைகள் எல்லாருமே என்னன்னா, உடனே ஒரு போனை போட்டு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி தலைவரோ இல்லைன்னா ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு ஈவன் நீங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கரோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நேரடியாக அவங்க செய்தி கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு செய்தி கொடுக்குறது அவங்க வேலை இல்லை. ஒரு அதிகாரியோட வேலை உங்களுக்கான செய்தி கொடுக்கறது இல்லை. ஒரு அரசியல்வாதியோட வேலை உங்களுக்கான செய்தி கொடுக்கறது இல்லை. அப்போ தொடர்ச்சியான உரையாடல்கள் மூலமாக தான் அந்த பாண்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னும் பல பேருக்கு எது செய்தின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேஷுவலாக சொல்லுவாங்க, நம்ம தான் அதுலேருந்து பிக் பண்ண வேண்டியது. ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த கவனித்து வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது. அப்போ இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது டூ வே கான்வர்சேஷன் தான். நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். இன்னைக்கு வந்து கவிஞர் மனுஷபுத்திரன் நிறைய டிராவலில் இருக்காரு. வெவ்வேறு மாவட்டங்களில் அவர் வந்து பேசுறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் பேசுறாரு, அல்லது லைப்ரரி இது நூலகங்கள் திறக்கிறது, இல்லைன்னா புத்தக காட்சி அப்படின்னு ஏதோ பேசிட்டே இருக்கிறாரு. எனக்கு இன்னைய நிகழ்ச்சியில மனுஷபுத்திரன் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அவர் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான நாள்ல அவர் வந்தா நல்லதுன்னு 4 தொலைக்காட்சி நண்பர்களும் நினைப்பாங்க. இப்ப அவரை வந்து நாம பேசிட்டா அவர் வேற வழி இல்லாம வரணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு நட்பு இருக்கும், அல்லது ஒரு பாண்ட், அது ஒரு வேவ்லென்த் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை. ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சிம்பிளா தோணும், ஆனால் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு குரூஷியல் டைம்ல நான் இதை இன்னும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு வரேன். ஒரு முக்கியமான தலைவர்களுடைய நேர்காணல்கள்ல எலெக்ஷன் நேரத்துல யாரெல்லாம் பண்றாங்க, யாரெல்லாம் வருது அப்படின்னு பாருங்க. தொடர்ச்சியா எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து அந்த நம்பகத்தன்மை சார்ந்த ஒரு விஷயமும் கூட. உடனே அப்படி பேசிட மாட்டாங்க. வரக்கூடிய செய்தி ஒரு நீங்க நேர்காணலுக்கு வரக்கூடிய ஒரு தலைவர்களுக்கோ அல்லது எந்த ஒரு பர்சனாலிட்டி, சினிமா எதுல வேணா எடுத்துக்கீங்க, அவங்க ஏன் வராங்க ஒரு நேர்காணலுக்கு? வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பாக்ஸிங் ஃபைட்ல நம்ம வந்து அவங்கள கார்னர் பண்ணி ஜெயிச்சுட்டு தோத்துட்டு அவமானப்பட்டு போறதுக்காக வர போறாங்க. அவங்க சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக, உங்க நேர்காணல் மூலமாக நான் இதெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லணும்னு விரும்புறாங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதே நேரத்துல சொல்லக்கூடிய எல்லாமே சரியா இருக்கா, அவங்களுக்கான ப்ரொபகேண்டாவும் நம்ம மாற முடியாது, அவங்களுக்கான பிஆரா நம்ம இருக்க முடியாது. அதுல கவுண்டர் கொஸ்டின்ஸ் வைக்கிறது, இல்ல நீங்க சொல்றதுல இது முரணா இருக்கே, நீங்களே இதை தப்பா சொல்லிருக்கீங்களே என்ற கேள்விகளை வைக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு நேர்காணலுடைய அடிப்படையா இருக்கும். இந்த நேர்காணலுக்கு ஒரு தலைவர் வருகிறார், நேர்காணல்ல ஒருத்தர் பங்கேற்கிறார், தலைவர்னு இல்லை, எனி செலிபிரிட்டி, ஒரு குரூஷியல் பீரியட்ல இந்த டேல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கமர்ஷியலா நீங்க வந்து மீடியாவுக்கு வந்த பிறகு அது ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த பேட்டியை யார் எடுக்கிறாங்க, இன்னைக்கு யார் பேசுறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு நாள்ல நடக்காது. உங்களுடைய ஒரு நாள்ல நீங்க கூப்பிட்டவனே வந்துட மாட்டாங்க. அது உங்களுடைய ஓவர் த பீரியட் நீங்க பில்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. நம்மளை வந்து கூப்பிட்டு அவங்களுடைய தேவைக்காக நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட மாட்டாங்கிற ஒரு நம்பகத்தன்மை எல்லா தரப்புலையும் சாமானியர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். யார் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க? நான் வந்து ஒரு எல்லா முக்கியமான நேரங்களையும் நம்ம களத்துல போயிருக்கோம். நானும் குணாவோ எல்லா நண்பர்களும் போயிருக்கிறாங்க. ஒக்கி புயல் பாதிப்பு இருக்குது, கஜா புயல் பாதிப்பு இருக்குது, பேரிடர் காலங்கள்ல அங்க போய் நின்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறோம்னா மக்கள் வந்து நம்பிக்கையோட சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கும் வந்து நீங்க சொல்றீங்க மக்கள் நம்பக்கூடிய ஒரு இடம் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு மீடியா மேல, மீடியா பத்தின கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு இடையில ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்க வருதுன்றீங்க? இன்னைக்கு அரசு பொறுப்புல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு இயந்திரம் இருக்கு, சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது அரசா தான் இருக்க முடியும், தீர்வு அரசு தான் கொடுக்க முடியும். ஆனா அங்க போறது இல்லை. ஏன் ஊடகங்கள்ட்ட வர்றாங்க? இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு, நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடிய இடத்துல ஊடகம் இருக்கிறது, இவர் இருக்கார், அந்த நம்பிக்கை தான் ரொம்ப அடிப்படையானது. அந்த நம்பிக்கையை நம்ம உடைச்சிட்டோம், செடிச்சிட்டோம்னா நம்மளோட சக்சஸ் அங்கே முடிஞ்சிருச்சு. சக்சஸ் நான் சொல்றது நம்பகத்தன்மை தான். அங்கே நீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்கன்னா அங்க அடிப்படையா நம்ம வந்து அந்த நம்பிக்கை, அந்த கிரெடிபிலிட்டி, அந்த தன்மையை வந்து அது ரொம்ப கஷ்டமானது, அது ரொம்ப அவசியமானது, ஆனால் ரொம்ப கஷ்டமானது. எல்லா நாள்லையும் நீங்க ரொம்ப சரியா இருக்கணும் அப்படிங்கிறதும், தவறுகளே செய்யாத மனிதர்களே இல்லையா இருக்காங்க, நான் தப்பே பண்ணலையா, நானும் தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் அதை உடனே கோர்ஸ் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது சரி எது தவறுங்கிற இடத்துக்குலேருந்து வர வேண்டிய, அதை சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கும். இதை தாண்டி ஜேர்னலிசம் மட்டும் இல்லை, லைஃபே வந்து ஒரு நீங்கள் வந்து லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் என்னை பொறுத்தவரைக்கும். அது ஒரு நாளில் நம்ம முடிச்சுட்டு வந்துடுறதுலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு நாள்லேயும் புதுசாக நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கும், தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
அடிப்படையாக இது வந்து ஜேர்னலிஸ்ட்டுன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் அடுத்த தலைமுறை வரதுனால சொல்கிறேன். 3 விஷயங்களை உடைச்சிருங்க. அவமானம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க. கற்றல்ல அவமானமே ஒன்றுமே கிடையாது. கற்றல்ங்கிறது நான் வெறும் பிஎஸ்சி படிக்கிறது, பிகாம் படிக்கிறது நான் சொல்லலை. கவிஞர்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் கார்த்திகை செல்வம்னா ரெடியாக இருக்கணும். அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, அவர்கிட்ட அந்த திறன் இருக்குது, எனக்கு அதுதான் சரின்னு பட்டால் நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லாமே முக்கியம். மொழி ரொம்ப அவசியம். இன்னைக்கு மீடியாவில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ் காட்சி ஊடகங்கள்ல எனக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் தமிழை ரொம்ப எளிமையான தமிழ் நான் சொல்கிறேன். தமிழை பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் தெரிந்த ஆட்கள் ரொம்ப குறைவு. தேடிக்கிட்டே இருக்கும். தமிழ் படிங்க அப்படின்னு நான் சொல்லத்துக்கு உறுதியாக சொல்ல முடியும், வேலை நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் தான் இல்லை, ஏதோ ஒரு டிகிரி கட்டாயம் இன்னைக்கு வேணும், நம்ம படிக்கணும். கல்வி ரொம்ப அவசியம். நான் எப்பயுமே கல்வி பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கேன். கல்விங்கிறது வந்து இவரும் பேசிகிட்டே இருக்காரு. அது ஒரு சொல்லல்ல, ஆயுதம் அப்படிங்கிறத நான் எப்போவுமே நம்புகிறேன். அது ஒன்று தான் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ அந்த லேர்னிங் கண்டினியூஸ் ப்ராசஸ் நான் சொன்னல, என்னோட லைஃப்லேருந்து ரொம்ப ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் கேள்விகள் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து ஒரு தமிழ் பத்திரிகை உலகத்தில் தான் தொடங்குறேன் என்னுடைய பணியை. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து தமிழை விட ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கூடுதலான சம்பளம், கூடுதலான மரியாதை, கூடுதலான நம்பிக்கை எல்லாம் இருக்கே, என்னப்பா இது. இப்போ அவங்களோட ஸ்கூப்போ எக்ஸ்க்ளூசிவோ நிறையா நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு வந்தால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு தோணும்போது, நான் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கிற காலத்தில், அப்படின்னா நான் ஒரு 10 வருஷம் கெரியர்லாம் முடிச்ச பிறகு எனக்கு அப்போ வந்து சரி ஓகே, லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆங்கிலம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் போல இருக்குது. இது ஒரு மொழி தான், இது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அது நமக்கான தேவை இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே செய்தி பண்ணிட்டு இருக்கிறோம், அதை தாண்டின ஒரு எல்லை வேணும் அப்படின்னும் போது பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு கிளாஸ் போனேன். உங்களை விட குறைந்த வயதில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளோட உட்காந்து தான் நான் இங்கிலீஷ் வந்து படித்தேன். இங்கிலீஷில் ஸ்கூலில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும், ஆனால் ரிட்டன் இங்கிலீஷ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், கிராமர் இதெல்லாம் சரியாக பண்ணணும். இப்போ அந்த இடத்துல நான் ஒரு தயங்கி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வயசுக்கு மேலே போய் நம்ம இதெல்லாம் படிக்கணுமாப்பா, நம்ம தான் ஒரு இடத்துக்கு வேணும். அப்போவே நான் வந்து எல்லா தலைவர்களுடைய பேட்டிலாம் எடுத்துட்டேன், எல்லா லெவல்லையும் என்னோட கான்டாக்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த தயக்கம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு நட முடியாது. நான் அதுக்கு பிறகு தனியாகவும் ஒரு சென்ட் சேவியர்ஸ் காலேஜில், பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வேலை செய்கிட்டு இருந்தாங்க. 1-to-1 இங்கிலீஷ் போனேன், கிளாஸ் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் ஆங்கில ஊடகங்கள் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவேன். அவங்க எனக்கு கரெக்ஷன் போட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. 2-3 ஆண்டுகள் அதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு. 2010 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணேன். இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு போகிற ஆட்கள் ரொம்ப குறைவு. பட் எங்கள் ஜென்ரேஷனில் வந்தாங்க. குணாம் இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போனார், நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போனேன். ஒரு மொழி வந்து ஒரு சின்ன இதுதான், ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குன்றது இருக்கு இல்லையா. அங்கே வந்த பிறகு அப்படியே டபுள் ஆச்சு என்னோட சேலரி. என்னோட ரீச் வேறு மாதிரி இருந்துச்சு. என் ஸ்டோரி, நான் பண்ணுற ஆர்டிகல் வந்து கொல்கட்டாவில் என் பைலைனோட அன்னைக்கு அப்பியர் ஆகுது, டெல்லியில் என்னோட பைலைனோட அப்பியர் ஆகுது. நான் ஸ்ரீலங்காவுக்கு எலெக்ஷன் கவரேஜ் போகிறேன், மால்தீவ்ஸ் எலெக்ஷன் கவரேஜ் போடுறேன், யூஎஸோட எலெக்ஷன் கவர் பண்ணுறேன். 2012 யுனைடெட் ஸ்டேட்ஸோட 2வது முறை ஒபாமாவோட எலெக்ஷன் நடக்கும்போது அவரோட கேம்பெயின் கவர் பண்ணுறேன். இது எல்லாத்துக்குமான ஸ்பேஸை கிரியேட் பண்ணது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த ஸ்பேஸ். அப்போ அதுக்கான தேடலுக்கு நான் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டியிருக்குன்னா அந்த கற்றுக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்புறம் கண்டினியூஸ் ப்ராசஸில் எங்கே வருதுன்னா அதுக்கு பிறகு அப்புறம் சேலஞ்சஸ். நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு எல்லா நேரத்துலையும் நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. அது 2K கிட்ஸுக்கு சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க. இங்கே வந்து எனக்கே பல நேரம் லெசன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லைட்டர் நோட்டில் சொல்லணும்னா தம்பிகள் திடீர்னு வந்து ரெசிக்னேஷன் அப்படிப்பாங்க. சார் பேப்பர் போட்டேன், செப்பரேஷன் மெயில் ரைஸ் பண்ணியிருக்கேன், ஏதாச்சு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணுவோம், என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை சார் 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சுங்கிறதுலாம் ஒரு ரீசனாப்பா அப்படின்னா, இல்லை வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் a குட் திங். நிறையா நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, நான் அந்த இடத்துக்கு நகர்றேன் அப்படின்றாங்க. சில நேரம் வந்து அது இப்போ பிரச்சனை என்ன இருக்குன்னா, ரொம்ப ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இல்லாமல் கண்ணாப்பண்ணான்னு எடுக்கிறது இருக்குது. மூட் ஸ்விங் கண்ணாப்பண்ணான்னு இருக்குது. காலையில் 1, மத்தியானம் 1, நைட்டு 1, அதெல்லாம் சிக்கல். அது ஓகே, அது உங்கள் லைஃபு, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, நானும் அதில் தான் இருக்கேன் அப்படிச்சு. பட் ஆனால் கால்குலேட்டிவ் ரிஸ்க் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை இருக்குது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரதுக்கு. நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சீனியர் அசிஸ்டன்ட் எடிட்டராக நான் எனக்கு வந்து ஒரு சின்ன இல்லை பெரிய கனவு இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது நான் ஜேர்னலிஸ்டாக தான் நம்பினேன். அப்போ 2 விஷயம் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹிந்துவில் நான் வேலை பண்ணணும், ஏன்னா அப்போ தி ஹிந்து வந்து பிராண்ட், அது ஒரு பெரிய இது. அதே போல் பிபிசியில் ஒர்க் பண்ணேன். இந்த 2 தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். ஒரு ஜேர்னலிஸ்டாக நீ இருக்கணும்ப்பா அப்படிங்கிறது.
இப்போ 2012 இந்த எலெக்ஷன் இதெல்லாம் சுற்றிட்டு வந்தப்போ 2014 எனக்கு ஹிந்துலேருந்து ஒரு ஆஃபர் வருது. நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட்லி எடுத்துக்க முடியல. பிகாஸ் நான் வந்து முதல்ல எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிலாம் தட்டி தூக்கிட்டு போயிட முடியாது. அங்கே ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்லாமல் நான் எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எடுத்துக்கல. நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு அப்படிலாம் டைலாக்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். தென் 2015 திருப்பி வந்து ஒன்ஸ் இந்த ஹிந்துவில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு ஆஃபர் வரவே வராது. அது வந்து ஹிந்துடைய பாரம்பரியம். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் எனக்கு 2வது முறையாக 2015 வாய்ப்பு வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பயும் நான் எடுத்துக்க முடியல. ஏன்னா அப்போ தான் நான் வந்து புதிய தலைமுறையில் எனக்கு ஆஃபர் இருந்துச்சு. 3 ஆஃபர் இருந்துச்சு. இப்போ தந்தி, புதிய தலைமுறை, ஹிந்து ஒரே டைமில் தான் இருந்துச்சு. இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப நல்ல பொசிஷனில், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில், என்னை கொண்டாட்டமாக வச்சுருக்கக்கூடிய எடிட்டர், என்னை கொண்டாட்டமாக வச்சுருக்கக்கூடிய என்னோட இமீடியட் பாசஸ் எல்லாமே இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ தோணுச்சு, சரி டெலிவிஷன் வந்து அப்போ நான் எனக்கு 38 வயசு, டெலிவிஷனை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா வேறு எப்போ பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க். நம்ம அடுத்த இடத்துக்கு போகும்போது டிவிக்கு போகும்போது ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. நான் திரும்ப அதை சொல்கிறேன், ஒவ்வொரு டைம்லையும் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் எதிர்கொண்டுகிட்டே தான் இருக்க வேண்டியது. நான் 10 வருஷம் நக்கீரனோட சீஃப் ரிப்போர்ட்டர், டிஜிட்டல் எல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லா விதமான பிரேக்கிங்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜாயின் போது Day 1 இங்கிலீஷில் நீங்கள் Day 1, அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு Day 1, டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் நெட்வொர்க்குக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எடிட்டர் இன் சீஃப் நீங்கள் யாருன்னு சொல்லணும். அப்படின்னா திரும்ப நான் அதுக்கான உழைப்பு இருக்கணும். அன்றைக்கி இருந்த சீஃப் மினிஸ்டர் கலைஞர் இருந்தார், அப்போசிஷன் லீடர் ஜெயலலிதா இருந்தாங்க. 2 பேரோட இன்டர்வியூ எடுத்தேன். அந்த டென்யூரில் 2 பேரோட இன்டர்வியூ நம்ம மட்டும்தான் எடுத்துருந்தோம். இது வந்து என்னென்னா, இது ஒரு உதாரணம். டெய்லி பேஜ் 1 லீடு எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 5 வருஷம் ஓடிச்சா. புதிய தலைமுறை போன பிறகு நண்பர்கள்லாம் நிறைய வழக்கமான கிரிட்டிக்ஸ் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது. அவங்க தான் நம்மளுடைய நலன் விரும்பிகள். எப்பயுமே அதை பார்த்துக்கணும். நம்ம கடுமையாக விமர்சிக்கிற ஒருத்தர் தான் நமக்கான நலன் விரும்பி அப்படின்னு எடுத்துக்கணும். டிவி என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. நம்ம அதுக்கு அப்போவே வந்து இவ்வளோ லாங் கெரியர்லாம் வந்துச்சு. ஆனால் டிவி தெரியாது, பிரிண்டில் தானே இருந்துருக்கான், எப்படி சமாளிப்பாங்க. அப்போ ஒரு சேலஞ்சு. ஓகே, நம்ம என்ன தெரியும்னு காமிப்போம் அப்படின்னு 2015 புதிய தலைமுறை வந்தபோது Day 1 அகெயின். நீங்கள் உங்களோட எல்லா கெரியரும் ஒன்றுமே இல்லை, புதிதாக தான் நீங்கள் தொடங்குறீங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே ஒரு 8 வருஷம் நிறைய என்னென்னலாம் பண்ணோம், காட்சி ஊடகங்கள்ங்கிறது சொல்ல தேவையில்லாது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம். எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் எல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். இதை நான் இதுக்கெல்லாம் சொல்ல வரல. அண்டு நியூஸ் 18 வந்த பிறகு Day 1 அகெயின். இங்கேயும் நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதுக்கான ஓட்டம் இருக்கும். இடையில டிஜிட்டல் வருது. டிஜிட்டல் ஜேர்னலிசத்துக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா திரும்ப போய் படிக்கணும். திரும்ப படிக்கிறோம். நான் 45 வயசு திரும்ப வந்து யூஎஸில் இந்த சான்ஸ் வரும்போது படிக்க போகிறேன். இது வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டேன், கெரியர் முடிஞ்சிச்சு அப்படிலாம் இல்லை. இது ஜேர்னலிஸ்ட் வந்து இறக்குற வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் தான். 24/7 நம்ம ஜேர்னலிஸ்ட் தான். டைம் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐ மீன் நியூஸ் அடிக்ட். என்னோட பெரிய ஸ்ட்ரென்த், என்னோட மைனஸ் 2 அதுதான். நியூஸ் அடிக்ட். எல்லா நேரமும் நான் வந்து இதில் இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. எனக்கு வந்து வேலை நிறையா இருக்குது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், வேலை நிறையா இருக்குதுன்னு நினச்சோன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. அது என்னுடைய வாய்ப்பு. எனக்கு 10 வேலை இருக்குன்னு எனக்கு 10 வாய்ப்பு. அந்த 10 வாய்ப்பில் நான் என்ன ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸாக இருக்கும். ஸோ வேலைன்னு எந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போங்க, நாளைக்கு சினிமா எடுங்க, வேற ஏதோ ஒரு துறைக்கு போங்க, என்ன பண்ணிங்கனாலும் இட்ஸ் அ சான்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு சொல்லப்படுற எல்லா வேலைகளும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அதை நகர்த்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸ் சொன்னல, லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அவமானங்களை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இதை தாண்டி தான் நம்ம வந்து மீடியாவில் நிற்க வேண்டியிருக்கும். நீங்கள் கேள்விகளுக்கு நம்ம போகலாம். நிறைய சொல்ல இருக்குது, ஆனால் அது ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியாது. கேள்விகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போயிடலாம். நான் படிக்கவே இல்லை, கலைஞர் முடிச்சுன்னு சொல்லிட்டா இருப்பேன். சார், இப்போ நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர், இந்த கரண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணுறத பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்க நிறையா யங் ஜேர்னலிஸ்ட்டை நான் பார்க்குற விஷயம், பழைய விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல, ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள் இதெல்லாம் வந்து. அப்போது என்ன விதமான ரீடிங்ஸ் வேறு அவங்களுக்கு இருக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து அவங்க ஹிஸ்டாரிக்கலாக படிக்க வேண்டியது. அப்புறம் லாங்குவேஜ் பற்றி சொன்னீங்க. லாங்குவேஜ் ஸ்கில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா மற்ற லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறது அவசியமா? இந்த 2 விஷயம் பற்றி ரொம்ப கட்டாயம் சார். ஜேர்னலிஸ்ட் வந்து சுருக்கியே வைக்க முடியாது. நான் ஒரு ஈவன் இப்போ பீட் ரிப்போர்ட்டர்ஸ்னு வருவாங்க. நீங்கள் வந்து க்ரைம் பீட் பார்ப்பாங்க, எஜுகேஷன் பீட் பார்க்கலாம், என்ன வேணால் பார்க்கலாம். அது ஒரு தொடக்கம் தான். ஆனால் நீங்கள் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் குறைந்தபட்ச புரிதலோடு இருக்க வேண்டிய தேவை. நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்ன நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி, பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை, ஜுடிஷியலாக என்ன ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்திருக்கும், அதை பற்றின புரிதல் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்வாரன்மெண்ட் பற்றின புரிதல் இருக்க வேண்டியிருக்கு. எல்லா அம்சங்களும் இருக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் என்ன நடந்துட்டு இருக்கு, கவிஞர் சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் என்ன எழுதுறாரு, எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய நீங்கள் ஒரு எழுத்து வந்து பலவிதமான
க்ரியேட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் நான் தொடர்ச்சியாக எழுதுங்கன்றேன். எங்கே வேணால் எழுதுங்க. அது ஃபேஸ்புக்கில் எழுதுறதா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் எழுத முடியும், ரொம்ப பெருசாக போட முடியறதில்ல. அதெல்லாம் சொல்கிறதா தான் இருக்குது, காட்சிகளாக தான் இருக்குது. ஸோ எழுதுறது வந்து என்னென்னா நீங்கள் அது ஒரு இட்ஸ் பெஸ்ட் ஸ்கில். நீங்கள் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுகிறத 4 வரியில் ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லிட முடியும். அந்த பயிற்சி ரொம்ப அவசியம். இப்போ தொலைக்காட்சிகளில் நான் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு நேரலை கொடுக்குறீங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த நேரலை முடிக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சொல்லணும். எதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு முன்கூட்டியே இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு சாம் டேனியல்னு ஒரு நண்பர் சொல்கிறேன், NDTVயில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் இருக்கார். இன்றைக்கும் சாம் டேனியல் ஒரு லைவ் போகிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த லைவில் என்ன சொல்ல போகிறேங்கிற 4 புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதிப்பார். இதுதான் என்னுடைய பாயிண்ட், நீங்கள் சொல்ல போகிறேன். அப்புறம் தன்னை டெலிவிஷனில் என்னவா ப்ரெசென்ட் பண்ணிக்கணுங்கிற தன்மை வரைக்கும் இருக்கும். சின்னதாக சரியாக தன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணிப்பார். காட்சி ஊடகங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம் என்னவாக ஆடியன்ஸ்க்கு தெரிகிறோம், என்னவா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத பற்றி சொல்லுவேன். ப்ரெசென்டபிளாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக காட்சி ஊடகத்தில். அது வெறும் நியூஸ் ப்ரெசென்டர் மட்டும் ப்ரெசென்டபிளாக இருக்கிறதில்ல. ஒரு ரிப்போர்ட்டர் யார் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் வரோமோ ப்ரெசென்டபிளாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்கும். ப்ரெசென்டபிளாக இருக்கிறது காட்சி ஊடகங்கிறதுனால. ப்ளஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிற அந்த சப்ஜெக்டில் ஒரு கிளாரிட்டி, ஆடியன்ஸ்க்கு இதுதான் நம்ம சொல்ல போகிறோம், ரொம்ப சுருங்கிய நேரத்தில் சொல்ல வேண்டியது. இது எல்லாருக்குமான பயிற்சி வந்து எழுத்தில் வருது. நீங்கள் நல்லா எழுதிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து இதெல்லாம் அழகாக ஈஸியாக கிராஸ்பிங் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், 1 மணி நேரம் ப்ரெஸ் மீட் நடந்துருக்கு. இந்த ப்ரெஸ் மீட்லேருந்து 2 நிமிஷத்தில் எனக்கு இந்த ஜிஸ்ட் கொடு. ஆடியன்ஸ்க்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு இப்போ டைம் ஸ்பேனே 30 செகண்ட்ஸ் தானே. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு அவங்கள சொல்லக்கூடிய இடத்துக்கான முயற்சி எடுப்பாங்க. அப்போ அந்த பயிற்சி ரொம்ப அவசியமாக இருக்குது. ஃபேக்ட் எப்படி செக் பண்ணி உங்களுக்கு ஒரு தகவல் அது சரியாக தப்பான ஒரு குழப்பம் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி அந்த ஃபேக்ட் செக் பண்ணி? இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் வந்து இந்த வதந்திகளை வதந்தின்னு ப்ரூவ் பண்ணுறது தான். அதை வந்து நம்ம அதை நிரூபிக்கிறதுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து இப்போ நம்ம டேட்டா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஆர்கைவ், இப்போ எங்களுக்குலாம் வந்து ஆர்கைவே நிறையா இருக்கும். அப்புறம் ஃபேக்ட் செக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுகிதா இன்னும் பெஸ்ட்டாக இருப்பாங்க, அடுத்தது வரதுலேயே சொல்லலாம். ஃபேக்ட் செக் செஷன்ஸ்லாம் அவங்க நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய டூல் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஒரு சின்ன மெனக்கடல் இருந்தால் போதும், தேடல் இருந்தால் போதும், எது உண்மை எது தப்புன்றதை சொல்லிட முடியும். நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா விக்கிபீடியா இல்லை கூகுளில் வரக்கூடிய அம்சங்களை அப்படியே எடுத்து நம்ம கொடுத்துட முடியாது. நீங்கள் குறைஞ்சபட்சமாக செய்தியாளர்களோட அடிப்படை கேள்வி கேட்கிறார். ஒரு நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதர் சைடோட வேர்ஷன் கட்டாயம் வாங்கணும். ரொம்ப பேசிக் ரூல் அது. அதர் சைடோட வேர்ஷன் அது தப்பாக கூட இருக்கலாம், உண்மைக்கு புறம்பானதாக கூட இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனால் அதர் சைடோட ஒரு வேர்ஷன், ஒருத்தரை குற்றம் சாட்டும் போது அவங்க தரப்பு நியாயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க தரப்போட வேர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது கட்டாயம் கொடுத்தாகணும். நமக்கு வந்து கட்டுப்பாடற்ற சுதந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஜேர்னலிஸ்ட்டுக்கு மீடியாவுக்குன்னு ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ப்ரிவிலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமைன்னு எல்லோருக்கும் என்ன இருக்கிறதோ அதுதான் ஊடகங்களுக்கு. கூடுதலான எந்த இதுவும் கிடையாது. அப்போ எது நம்ம ஸ்ட்ரென்த்னா நம்முடைய நம்பகத்தன்மை தான் நம்ம ஸ்ட்ரென்த்து. இல்லை சார், இப்போ நேற்று நடந்த செஷன் இன்னைக்கு இப்போ நடக்கிற வரையும் வச்சு பார்க்குறப்போ அச்சு ஊடகத்தில் செய்திகளோட மதிப்பு நிறைய அந்த மாதிரி தெரியுது. இப்போ செய்தி 24 மணி நேரமும் கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காக பார்க்குற எல்லாத்தையும் செய்தியாக போட்டுட்டு, இப்போ நேற்று சார் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, தந்தியில் ஒரு சும்மா பஸ்ல இடம் கிடைக்காது அதை பிரேக்கிங்கா போடுறாங்க. நான் சின்ன வயசுல டிவி பார்த்தப்போ பிரேக்கிங் எப்பயாச்சும் கேட்கும், ரொம்ப எக்ஸைட்டா போய் பார்ப்போம். இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் போட்டுட்டு இருக்கப்போ அந்த மதிப்பும் தரமும் செய்தியோட குறையுதுன்னு. ஆமா, நான் அதுதான் முன்னாடி சொன்னேன், எக்ஸ்க்ளூசிவ் அந்த பிரேக்கிங் தன்மையெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அதனால யூனிக்காக இருங்க, யூனிக் செய்திகள் அப்படின்னு நான் சொல்ல வர்றது, தனித்துவமான ஒரு செய்திகளை கொடுக்க வேண்டியது இருக்கு. இது எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இட்ஸ் ஒரு டிரான்சிஷன் பீரியட். எல்லாமே வந்து ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்கக்கூடியவங்க. இது சரியா இல்லை நிராகரிக்கப்படும் போது எல்லாம் மாறிடும். இது டிரான்சிஷன் பீரியடில் நிறைய தவறுகள் நடக்கும். ஒரு அப்படியான ஒரு அம்சம் தான் இது. காம்படிஷனில் வந்து ஏதோ ஒரு பிரேக்கிங் எடுக்கணும், அவங்க ஒரு பிரேக்கிங் எடுத்தாங்க, நம்ம ஒரு பிரேக்கிங் போடுறோம் அப்படிங்கிற தன்மையிலேருந்து வர்ற பிரேக்கிங் தான் அது. எல்லாமே பிரேக்கிங்காக இருக்கா அப்படிங்கிறது கட்டாயமாக கேள்விக்குரியது தான், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் வந்து தீர்மானிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு அது மேலே இருக்க ஈர்ப்பு குறைஞ்சிடும். ஸோ எது சரியோ அது நிற்கும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். அப்படி வந்து சும்மா ஒரு பபுள் மாதிரி உடனே ஒரு சில விஷயங்கள் சரியாக படலாம், ஆனால் நீண்ட காலத்தில் நிற்காது. ஸோ அதில் சரி பண்ண வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சொசைட்டி எப்போவுமே நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி சரின்னு பட்டதெல்லாம் இன்றைக்கி தப்புன்னு ஆயிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி சரின்னு பார்க்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கி முட்டாள்தனமானதுன்னு மாறி இருக்கு. ஏன்னா ஒரு சொசைட்டி எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சொசைட்டி வந்து
நிறைய புரிதலோட வந்துட்டு இருக்கு, எஜுகேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாமே சரியாகும். இந்த டிரான்சிஷனில் நடக்கக்கூடிய தவறுக்கு தான் ஐ திங்க் இட் பி கரெக்டட். சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு போன பத்திரிகையாளர் வந்து ரொம்ப சிலர் தான். அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷபீர் அஹ்மத் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். அது வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற அந்த மீடியமோட டிஃப்ரென்ஸ். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் கவர் பண்ண போனாருன்னா எல்லா ஆங்கிலையும் பாட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோக்காரங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்டோக்காரனோட வியூ வந்து ஒரு ஸ்டோரியாக கவர் பண்ணுவாங்க. அதே தமிழ் மீடியா போச்சுன்னா வெறும் அந்த ப்ரொட்டஸ்ட்டாக கவர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட வியூ பாயிண்ட்? அதுதான், அது வந்து எடிட்டோரியல் பாலிசிலேருந்து வருது. இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் ஷபீர் நானும் ஒன்றா வேலை பண்ணோம். என் கூட வந்த தம்பிகளில் ரொம்ப ஷார்ப்பாக ஒருத்தர் தமிழ்லேருந்து இங்கிலீஷ், அவரும் டைம்ஸ் குரூப்பில் தான் இருந்தார். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரோச் வேறையாக இருக்கும். அவங்க வந்து ஸ்டோரிஸை நான் சொன்னல, ப்ரெஸ் ரிலீஸ் இருக்காது, ஈவெண்ட் கவரேஜ் இருக்காது, அதுக்கு பதிலாக அதுலேருந்து ஸ்டோரிஸாக தான் கன்வெர்ட் பண்ணுறது இருக்கும். இது தமிழ் இங்கிலீஷ்னு டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நாம தான் முடிவு பண்ணணும். இந்த பாலிசியில் இப்போ எனக்கு வந்து வேல்யூ அடிஷன் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அது. ப்ரொட்டஸ்ட்டாக கவர் பண்ணாமல் அதோடைய பிரச்சனைகளையும் அதோட தீவிரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். முழுமையாக ஒரு செய்தியை கொடுக்குறதுங்கிறது அதுதான். செய்தியில் முழுமைத்தன்மை இப்போ இருக்கிறதே இல்லை. அது வந்து அந்த முழுமைத்தன்மை எப்போ அடையும்னா இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறது. அதுக்கு ஒன்றும் லாங்குவேஜ்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. மேபி இப்போ வரைக்கும் ஆங்கில ஊடகங்களில் அது கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நானும் அக்ரி பண்ணுறேன். தமிழ் இன்னும் நம்ம பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் பேஜஸில் நிறைய அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் எல்லா ஸ்பெஷலைசேஷனும் வர ஆரம்பிச்சிச்சு. மெயின் ஸ்ட்ரீம்லேயும் அந்த நெருக்கடி இருக்குது, மெயின் ஸ்ட்ரீமுக்கும் அந்த தேவைகள் இருக்குது, அதை நோக்கி வர்றாங்க. பட் போதாமை இருக்குங்கிறது நானும் ஒத்துக்கிட்டேன். எஸ். இன்னும் ஒரே பொதுவாக வந்து இது ஒரு ஆஸ்பெக்ட்னா, இங்கிலீஷ் மீடியா வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, முக்கியமாக விஷுவல் மீடியா. தமிழ் மீடியா வந்து அவ்வளவு இல்லைன்னு சொல்கிறதுமே ஒரு மித்து தான். நான் தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியா ஃபாலோ பண்ணக்கூடியவங்கிற முறையில் சொல்கிறேன். ஒன் சைடடான நியூஸ் கொடுக்கறது வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் நேஷ்னல் மீடியாஸ் தான் பண்ணுறாங்க. வந்து தமிழ் மீடியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி இருக்குது இல்லையா, இதில் கால்வாசி கூட இங்கிலீஷ் மீடியாவில் கிடையாதுங்கிறது தான் தொடர்ந்து மீடியா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்களில் நேஷ்னல் மீடியாவோட நம்ம ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், ரொம்ப முன்னாடி இருக்கும், டெமோக்ராட்டிக்காக இருக்கும். எல்லா விதமான பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இடம் இருக்குது. நீங்கள் டிபேட்ஸே எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியாவில் வர டிபேட்ஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மீடியாவில் வர டிபேட்ஸ் வந்துட்டு எவ்வளோ குறுகலான பார்வையோடு இருக்குங்கிறது தெரியலாம். சில ஆஸ்பெக்டில் அவங்க முன்னாடி இருக்கலாம். ஆனால் தமிழ் மீடியா, முக்கியமாக சவுத் இண்டியன் மீடியா வந்து டெமோக்ரஸிங்கிற விஷயத்தில் எவ்வளவோ ஃபார் பெட்டராக இருக்காங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அச்சு ஊடகங்களில் அப்படி ஒன்றும் இங்கிலீஷும் பெட்டராக அவர் சொல்கிறது டெக்ஸ்ட்டில் நிறைய, அதாவது அச்சு ஊடகங்களில் அந்த விஷயங்கள் இருக்குது. ஓகே, நீங்கள் அடுத்த இன்னொரு கேள்வி, அந்த ஒர்க் வெர்சஸ் ஹியூமனிட்டி அந்த பேராடாக்ஸ் இருக்கும்ல. அப்புறம் கவிஞர் சொன்னதில் ஒரு கரெக்ஷன் என்னென்னா, இங்கிலீஷ் மீடியாங்கிறது நேஷ்னல் மீடியா இல்லை, நாமளும் நேஷ்னல் தான். இப்போ அது பொதுவான ஒரு பார்வை இருக்குது, இங்கிலீஷ் மீடியா தான் நேஷ்னல் மீடியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. எல்லா மொழிகளுக்குமான விஷயங்களை நாம் எந்த அளவில் அதை கொடுக்குறோங்கிறதுலேருந்து தான் அந்த மாதிரி. சார், இப்போ நீங்கள் இது சொன்னீங்க, அச்சு ஊடகத்துக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 2011 முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக படித்தாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க அச்சு ஊடகத்துடைய இது முக்கியத்துவம் ரொம்ப குறையுதுன்னு சொல்கிறீங்க. முக்கியத்துவங்கிறது நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஆனால் இது ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 or 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபியூச்சரும் அப்படி தான் இருக்கும். சேச்சுரேட்டேஷன் ஒரு லெவலுக்கு பிரிண்ட் போயிடுச்சு. இனிமேல் அது வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மீடியம் மாறிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் டிஜிட்டலாக இப்போ மாறிட்டோம். டெலிவிஷனுடைய இதுவே குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். டெலிவிஷனுடைய ஒரு ரெலவென்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். டெலிவிஷனோட மெயின் ஸ்ட்ரீம் டிவியோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கூடியும். இன்றைக்கே வந்து டிஜிட்டலாக ஆக்சஸ் பண்ணுறது தான் நிறைய இருக்குது. டிவி, அதாவது கேபிள் மூலமாக பார்க்குறதுக்கு பதிலாக ஸ்ட்ரீமிங்காக மாறிடும். பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்குது. கண்டென்ட் ஒன்று தான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிற கண்டென்ட் தான் பேசும்போது பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ டிஜிட்டல் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. ஃபியூச்சர்னு நான் சொல்ல மாட்டேன். வி ஆர் இன் அ டிஜிட்டல் வேர்ல்டு. அப்படி தான் அது மாறும். ஸோ என் பேர் மகேஷ், எஸ்ஆர் காலேஜ்லேருந்து வரேன். நியூஸ் செலெக்ஷன் பற்றி சொன்னீங்க. இப்போது உங்கள் டைம் பார்க்கும்போது 2016 டிசம்பர் ஜான்வரி 2016 டிசம்பரும் 2017 ஜான்வரி ஃபெப்ரில் வந்து நியூஸ் ரொம்ப பீக்காகவே போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஜல்லிக்கட்டு கட்டம், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அப்புறம் ஆட்சி மாற்றம். இந்த நியூஸை எப்படி, இந்த 3 நியூஸும் கவர் பண்ணுற டெக்னிக்ஸ் எப்படி சார் இருக்கீங்க? ஒரு ரிப்போர்ட்டராகவோ இல்லை எடிட்டராகவோ எப்படி அதை பிக் பண்ணுறீங்க சார்?
ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் சரியாக இருக்கும். எனக்கு நீங்கள் வந்து என்ன கேட்க வரீங்கன்றது கிளாரிட்டி இல்லை. இந்த 3 நியூஸுமே முக்கியமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மற்ற சேனல்ஸும் கவர் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி சார் தனித்துவமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த 3 நியூஸும் கொடுக்கணும், பட் நம்ம தனித்துவமாக எப்படி எடுத்துகிட்டு போகணும்? ஜல்லிக்கட்டு வந்து எடுத்துக்கிங்களேன், நான் 3மே சொல்கிறேன். நீங்கள் ஜல்லிக்கட்டு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அப்புறம் ஆட்சி மாற்றம் இருந்துச்சு, அது நடுவில் விவசாயிகளுடைய மரணமும் அதிகமாக இருந்துச்சு. ரைட். அது வந்து ஆமாம், அது முதல்ல விவசாயிகள் மரணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயமா வந்துச்சு. விவசாயிகள் மரணம் நான் நிறைய பேசியிருக்கேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அது வந்து பெரிய அளவுக்கு கவனம் பெறல. இங்கே ரியாலிட்டி ஒன்று, மீடியா ரியாலிட்டி ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆடியன்ஸுமே கிட்டத்தட்ட வந்து அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கு வந்து செல்லிங் பாயிண்டானா அது இருக்காது. விவசாயிகள் மரணம் பற்றி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 விவசாயிகள் மரணம் நடந்துகிட்டே இருக்கு, சூசைடாவோ அல்லது டெத்து அப்படின்லாம் நடந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றின பெரிய கவனம் மீடியாக்கள் இல்லை, குறிப்பாக பிரிண்டில் இல்லை, குறிப்பாக ஆங்கில ஊடகங்களில் இல்லை. அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியா மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை இதை நான் ஒன்று வைப்பேன். எப்பவுமே ஒரு ஃபார்மர்ஸ் கமிட்டட் சூசைட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் காலம் நியூஸாக இருக்கும். டெர்க்கி கமிட்டட் சூசைடுங்கிறது பேஜ் 1 லீடாக இருக்கும். 2 உயிர் தான், 2 உயிருக்குமே மதிப்பு இருக்குது. நான் 2யுமே குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அப்ரோச் ஆன் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி மாறுதுங்கிறது இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக அட்ராக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது ரொம்ப முக்கியமான அம்சம். இதை வந்து செய்யறதுக்கான அது ரேட்டிங்காக கன்வெர்ட் ஆகலை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு முழு நாள் புதிய தலைமுறையில் விவசாயிகள் பிரச்சனையை மட்டும்தான் கையாண்டோம், வேற எந்த பிரச்சனையும் பேசல. தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் அந்தந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகளை முன் வச்சோம். அன்னைக்கு மாலையிலேயே அப்போ இருந்த முதலமைச்சர் வந்து அறிவிச்சாரு, மாவட்ட ஆட்சியர்கள் உடனே போய். இது வந்து ஒரு ஊடகத்தினுடைய பலம்னு சொல்லலாம். அது முன்னாடி வரைக்கும் அதில் பெரிய கவனம் இல்லாத போது அவங்க அன்னைக்கு அறிவிச்சாங்க, என்டையர் மெஷினரியும் வந்து நாங்கள் வந்து இறக்குறோம், அசஸ் பண்ணுறோம், தீர்வு வரும் அப்படின்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சமாக அரசாங்கம் வந்து இதை செய்யணுங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அல்லது கவனம் பெற்றுச்சு. இந்த பிரச்சனை இவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ண முடிஞ்சது. இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு ஊடகமாக. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு ஒரு பவரும் கிடையாது. என்ன மாதிரி 100 இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய டிவி, 100 இண்டிவிஜுவல் சேர்ந்து ஒரு பவராக மாறும்போது அதுக்கு இருக்கக்கூடிய பவர் வேறையாக இருக்குது. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நிகழ்வுன்னு நீங்கள் விவசாயிகள் மரத்தை பற்றி சொல்ல முடியும். தொடர்ச்சியாக நிறைய பண்ணேன். களத்துலேருந்து போய் பேசும்போது அந்த இமோஷன்ஸு, அவங்களோட கேஸ் ஸ்டடீஸு, அதோடைய தன்மை இருக்கும்ல. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கு ஒரு அதிகாரிக்கு வந்து அவர் கவனத்துக்கே கூட வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய இழப்பு, ஒரு தகப்பனார் இறக்குறாரு, வெறும் 1 லட்சம் கடனுக்கு வந்து சூசைடை அட்டம் பண்ணியிருக்கிறாரு, அவரை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் என்னவோ அதுக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குல்ல, அதை நீங்கள் என்னவா கொடுக்குறீங்கிறதுலேருந்து ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளால் உண்டாக்க முடியுது. ஒரு பெரிய மனமாற்றத்தை, அல்ல இது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கே அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியுது. அது மூலமாக நடந்தது ஒன்று இருக்கும். ஜல்லிக்கட்டு அகெயின் ஒரு இமோஷன். நீங்கள் வந்து 10 லட்சம் பேர் தெருவில் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அது மாறுது. என்ன கேட்டால் ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி பர்மிட்டட் ப்ரொடெஸ்ட் தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அது வந்து எல்லாரும் வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து மக்களோட உணர்வுகளை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக அந்த செய்தியை நம்ம அப்படி அனுப்போம். அதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா, எல்லாருமே களத்துக்கு போனாங்க, அவங்களோட நின்னாங்க, அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தாங்க. அதில் சரியான நியாயமான அம்சங்கள் இருந்துச்சு. வெறுமனே ஒரு மாப் வந்து சொல்லுதுன்னு நம்ம அப்படியே போய் சொல்லிட மாட்டோம். ஒரு பெரும் கூட்டம் வந்து இது சொல்றாங்கிறதுனால போயிட முடியாது. அந்த கூட்டத்தினுடைய கோரிக்கையில அல்லது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மை இருக்கு, நியாயம் இருக்குன்ற போது நிற்கும் போது அது நிற்கும். அது அப்படிதான் கவர்சனப்பட்டது. ரொம்ப லாங்கா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம ரொம்ப சுருக்க சொல்லிடுறோம். உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியல. ஜெயலலிதா அவருடைய மரணத்துல எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்கள் பண்ணோம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தாங்க. அவங்களுக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்போ என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தோம். அவங்க எப்போ அட்மிட் ஆனாங்க, அட்மிஷன் டைமில் என்ன நடந்துச்சு, இது வந்து அவங்களோட பர்சனல் கிடையாது. ஷி வாஸ் இன் அ பொசிஷன். அப்போ அங்கே என்ன நடந்துச்சுங்கிற வெளிப்படைத்தன்மை வேணுங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நிறைய ஆட்சி மாற்றங்கள் நேரங்களையும் இதெல்லாம் சொல்ல எது மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லா விதமாக சொல்லுவோம். அது செய்தியாக இருக்கலாம், அல்லது விவாதங்களாக இருக்கலாம், இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருக்கலாம். சார் லாங் நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கான ஒரு கேள்வியை ரொம்ப சுருக்கமாக கேட்டிருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் கேட்டதோட ஒரு தன்மை வேணா வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? மக்களை வந்து வியூவர்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்கள் வியூவர்ஷிப்காக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி சில இடங்களில் நான் எதிர்கொண்டிருக்கேன். டிஆர்பிக்காக
இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிற இடம்லாம் கேள்விகளாக வரும். டிஆர்பிக்காகலாம் எந்த விஷயம் பார்க்க முடியாது. டிஆர்பிங்கிறது வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அவ்வளோதான். இப்போ பார்வையாளர்கள் மக்களுக்கான விருப்பம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் டிஆர்பின்னு கண்டுட்டார். டிஆர்பிங்கிறது ஒரு ரொம்ப பேட் வேர்டுலாம் கிடையாது, ரொம்ப தப்பான வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேரை ரீச் பண்ணுறோம், நிறைய பேரை பார்க்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனா உங்களோட வேலையாக இருக்கும், என்னோட வேலை, எல்லாருமே தான் இருக்கும். அப்போ அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு அதுக்கு ஒவ்வொரு விதமாக எக்ஸ்க்ளூசிவாக தனித்தன்மையோட பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பண்ணியிருக்கோம். நான் வேணால் தனியாக உங்களுக்கு சொல்கிறது, ரொம்ப லாங் கொஷின், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டீங்க. ஒவ்வொன்றையும் நம்ம வந்து 1 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு அம்சம் அது. பர்சனலாக இன்டென்ட் பண்ணும்போது எனக்கு மெயின் பிரச்சனை அதான் சார். ஒரு நியூஸ் செலெக்ஷன் வந்து யூடியூப்ல மெயினாக அந்த பிரச்சனை இருக்கு. நியூஸ் செலெக்ஷன் இது போகுமா, அந்த ஃபர்ஸ்டே நம்ம ஒரு சோஷியலாக ஒரு நியூஸை கொடுக்குறோம்னா இந்த சோஷியல் நியூஸ் யார் பார்ப்பா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னல, எக்ஸ்பிளைனர்ஸ் பற்றி சொல்கிறேன் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுமுகம் டிஜிட்டலுக்கு, உங்களை உடனே பார்த்துட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 எக்ஸ்பிளைனர் இல்லை 100, நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். டிஜிட்டலாக இருக்கிறதுனால இது நான் வந்து நம்ம நியூஸ் மீடியமோட சம்மந்தப்பட்டதில்லை, ஆனாலும் நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி. வில்லேஜ் குக்கிங் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், தென்னிந்தியாவுடைய ஆகச்சிறந்த சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஐ திங்க் இப்போ 23 மில்லியன் நினைக்கிறேன், மேலே போயிருக்கலாம். லேட்டஸ்ட்டாக நான் செக் பண்ணல. 2,30,00,000 பேர், எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஃபாலோவர்ஸ். அவங்க தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆட்கள். அவர் வந்து சுப்பிரமணியனோட ஃப்ரெண்டு, நான் எப்போவுமே பார்ப்பேன், நம்ம தம்பிகள் ஒருத்தர். முதல் 8 மாதம் அவங்களுடைய வீடியோஸ் எதுவுமே போகல, 1000 வியூ தாண்டலை, 50 வீடியோக்கு மேலே போட்டிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. எதுலன்னா கண்டென்ட்டில், குவாலிட்டியில். ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் ஆரம்பித்து அந்த வாட்டர் சவுண்ட் வரைக்கும் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும். எந்த இடத்துலையும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு சின்னதாக நின்று திரும்பி பார்த்தாரு, ஏன் போகல, என்ன பிரச்சனை, என்னோட நேர்காணல் சொன்னார். அப்படின்னும் போது ஒரு மாதம் பிரேக் எடுத்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணார். காம்படிட்டர்ஸை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, நம்ம வந்து விசாலமான பார்வை வைக்கிறோம். நமக்கு வந்து பொதுவாகவே நம்ம காம்படிட்டர்னா ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர் ரொம்ப சிம்பிளாக பல விஷயத்த தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு கேங். இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணியம் தான் இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன். அவங்க வந்து காம்படிட்டராக தமிழ்நாட்டில் யாரையுமே பார்க்கல, அவருடைய காம்படிட்டர் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தாங்க. நம்மளுடைய எய்ம் அப்படி வந்து பெரிய கோல் அப்படி அச்சீவ் பண்ணுறது. அப்போ அந்த நான் எது சொன்னேன்னா, கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஒரு 50 வீடியோ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா 51வது வீடியோலேருந்து உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு குவாலிட்டி இருக்கும், அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும். உங்கள் இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பட ஆரம்பிக்கும் போது முன்னாடி இருக்கிற 49 சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ தொடர்ச்சியான முயற்சி ரொம்ப அவசியம். 18, 20, 21 அட்டம்ப்ட்லலாம் வந்து நம்ம விட்டுட்டு வந்துட முடியாது. 22 தான் சக்ஸஸ்னு 22க்கு போய் தான் ஆகணும். அப்புறம் அந்த 21க்கு பெரிய மரியாதை வந்துடும். நீங்கள் வெற்றி பெறாத எந்த முயற்சிக்கும் நம்ம ஊரில் மரியாதை கிடையாது. வெற்றி பெற்றுட்டா பெரிய கொண்டாட்டமாக அவங்களை கொண்டாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த முயற்சி கண்டினியூஸாக இருக்க வேண்டியிருக்கும். நான் நியூஸ் செலெக்ஷனும் அதான் சொல்கிறேன். வியூஸ்ன்னு நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் நீங்கள் செட் பண்ணுங்கள். இதுதான் ஓடிட்டு இருக்குன்னு நம்ம அது பின்னாடியே ஓடாதீங்கன்னு சொல்லுவாங்க. மேபி பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, பாலிடிக்ஸில் இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னா இன்னைக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் என்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது, அல்லது கர்நாடகாவில் இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்திருக்கு, அல்லது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க எலெக்ஷன் டைமில். ஸோ கீவேர்ட்லேருந்து சில பேசிக்ஸ் விஷயம் இருக்குது. இன்றைக்கி எது சர்ச் என்ஜினில் பெட்டராக வருது, எதெல்லாம் தேடலுக்குள்ளாகுது, அது சம்மந்தமான வீடியோஸ். ஆனால் அதில் நீங்கள் யூனிக்காக இருக்கணும். ஸோ அப்படின்னு போனீங்கன்னா கட்டாயமாக ஜெயிக்க முடியும். ஸ்டோரி செலெக்ஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் இருக்குன்னா அதை செய்யுங்க, அவ்வளோதான். ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு தோணும் இல்லையா, அதை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்கள், அதையும் செய்யுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஸோ பிரச்சனை அவருக்கு இப்போ கவிஞருக்கு நேரம் மேலாண்மை நீங்கள்லாம் பண்ணுற குடும்பியோட அப்போ தான் சொல்லுவேன், எனக்கு சந்தர்ப்பம் வேணும்ல. ஸோ நண்பர்களே, ஸ்வீட்டான ஒரு டிஃபரெண்ட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 1.5 மணி நேரம் ஒரு மீடியாவில் அனுபவம் சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் விஷன் இது எல்லாவற்றையும் சார்ந்து தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தினுடைய ஒரு சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நாம் அவர் இது போன்ற பல அரங்குகளில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பமும் அதுதான். நாம் அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். அவருடைய அனுபவம், வழிகாட்டுதல், இது எல்லாமே நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக, இன்னொன்று நான் சொல்கிறேன், ஊடகவியலை பற்றி படிப்பது என்பது ஒரு ஊடகவியலாளராக வேலைக்கு போவதற்காக மட்டுமல்ல. இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வுமே ஊடகங்களால் பின்னப்பட்டிருக்கு. நீங்கள் அது இது மொபைலில் பார்த்தாலும், டிவியில் பார்த்தாலும், ரேடியோவில் கேட்டீங்க, எதுவும் பேப்பர். அப்போ நம்ம சிந்தனா முறையே இன்றைக்கு ஊடகங்கள் தான் தீர்மானிக்கிறது.
அப்போ ஊடகவியலை பற்றி தெரிந்து கொள்வது என்பது நாம் ஊடகங்களை எப்படி கையாள்வது, ஊடகங்கள் நம்மை எப்படி கையாள்கின்றன, இதையெல்லாம் பற்றிய ஒரு பேசிக் அவேர்னஸ். இது வாழ்க்கையை புரிந்து கொள்வதில், சமூகத்தை புரிந்து கொள்வதில் அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஊடகவியல் பயிற்சி என்பது ஊடகத்திற்கு போவதற்காக மட்டுமல்ல. இப்போ நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா எல்லோரும் எழுத்தாளர்களுக்காக புத்தகம் படிக்கிறோம், கவிதை படிக்கிறோம்னா எல்லோரும் கவிஞர்களாக புத்தகம் படிக்கிறது இல்லை. அது வாழ்க்கையை, சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சாளரம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு வேறு எதையும் விட மீடியா தான் நம்மளை முழுக்க டாமினேட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இங்கே பேசப்படுற விஷயங்கள், விவாதிக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே லைஃப் பற்றின உங்களுக்கு ஒரு பர்செப்ஷனை உருவாக்கிக்கிறது இல்லை, சமூகத்தை பற்றின ஒரு பர்செப்ஷனை உருவாக்கிக்கிறதுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். இன்றைக்கி அப்படி ஒரு ஆழமான ஒரு பர்செப்ஷனை கொடுத்த கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு நம்முடைய கரகோஷத்தால் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.